ஹாய், திஸ் இஸ் ஹுசைன் ஃப்ரம் சேரன் அகாடமி. செபி இப்போ ரீசெண்டாக டிஜிட்டல் கோல்டு சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. இந்த டிஜிட்டல் கோல்டுனா என்ன, இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு லாஸ் ஆகுமா, இது என்ன இந்த ரெகுலேஷன் தான் என்ன அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இந்த கன்ஃபியூஷனை போக்கும் விதத்தில் நான் என்னுடைய இன்ஸ்டாகிராமில் அண்ட் என்னுடைய வாட்ஸ்அப்பில் நண்பர்கள்கிட்டையும் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்கிட்டையுமே ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். நான் இது சம்மந்தமாக ஆரா கோல்டோட ஃபவுண்டர் திரு ஆனந்த் அவர்களிடம் ஒரு பேட்டி எடுக்க போகிறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வந்த கேள்விகளில் 10 சிறந்த கேள்விகளை திரு ஆனந்த் அவர்கள்கிட்ட நான் கேட்க போகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். And brother, welcome once again to Cheran Academy's Cheran Talks. And second time உங்களை ஹோஸ்ட் பண்ணுறதுல ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். And welcome to Cheran Talks. Thank you so much for inviting me again. It's been a privilege. Once again உங்களை மீட் பண்ணுறதுல, அதுவும் again போன தடவைக்கு இந்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு, நிறைய விஷயங்கள் வளர்ந்துருக்கு. அஃப்கோர்ஸ் கோல்டு ரேட் வளர்ந்துருச்சு, சில்வர் ரேட் வளர்ந்துருச்சு, ஆரா கோல்டு வளர்ந்துருச்சு. வெரி குட் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் இப்போ என்னென்னா, எங்களுடைய கம்யூனிட்டியில் வி ஹேவ் ஆஸ்க் சம் கொஸ்டின்ஸ் ரீசெண்ட்லி செபி வந்த இஷ்யூலேருந்து. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஒரு 10 கேள்விகள் க்யூரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை உங்ககிட்ட கேட்டு டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன். இது எல்லாமே சேரன் அகாடமியோட ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயும், அப்புறம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 3-4 பேர் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிச்ச கேள்விகளுக்கான பதில்கள் உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். முதல் கேள்வி, நான் இது இஸ் ஜஸ்ட் லைக் எப்படி சொல்கிறது, ஆஸ்கிங் அ ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெல்விஷர் கிட்ட கேட்குற கேள்வி தான். அதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். போன டைம் நம்ம மீட் பண்ணதுக்கும் 2024 நம்ம மீட் பண்ணதுக்கும் இப்போக்கும் ஆனந்த் as a பர்சன் அப்படிங்கிறத விட அண்ட் ஆரா கோல்டு எப்படி வளர்ந்துருக்கு, ஹவு ஹாவ் யூ க்ரோன்? ஓகே, ஸோ பேசிக்லி அகேன் லாஸ்ட் டைம் நம்ம பேசும்போது ஆரா கோல்டுக்கு ஒரு 25,000 30,000 கஸ்டமர்ஸ் இருந்தாங்க அன்றைக்கி டேட்டுக்கு. லைக் தட்ஸ் ஸ்கேல் வி வேர். அன்றைக்கி டேட்டுக்கு எனக்கு அதுவே ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருந்துச்சு ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ ஐ வாஸ் லைக் 30,000 பேர் லைஃப்பை மாற்றிருக்கோம். அது நல்ல விஷயமா நான் சின்ன என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு நினச்சேன். பட் வென் யூ டூ சம்திங், அது உங்களுக்கு அந்த பூமராங் மாதிரி திருப்பி ரிவர்ஸ் ஆகி, வென் யூ டூ குட் மோர் குட் கம்ஸ் டு யூங்கிற மாதிரி அந்த பூமராங் நம்ம விட்டது அப்படியே 10 டைம்ஸாக ரிட்டர்ன் வரும்போது தே பிரிங் மோர் கஸ்டமர்ஸ் டு யூ. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி தே வில் கிவ் யூ மோர் கஸ்டமர்ஸுங்கிற மாதிரி. வேர்ட் ஆஃப் மவுத் ரெஃபரல். ஆரா கோல்ட் grew organically through word of mouth referral. Today we are reaching 1 million customer base. Oh, nice. And so artist, congratulations. Thank you so much. ஸோ இப்போ அகைன் எனக்கு என்னென்னா, இது நடக்குமா நடக்காதெல்லாம் தெரிஞ்சுலாம் பண்ணல. நம்ம ஒன்று நல்ல விஷயம் பண்ணோன்னா மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்பி பண்ணோம். அண்ட் இட் ஒர்க் அவுட். ரியலி we are here only because of our customers and people who are supporting us from behind. Genuine people who wholeheartedly supported our idea. நம்ம 1 year முன்னாடி நான் சொன்ன ஐடியாலஜி எல்லாமே அகைன் டு பி ஹானஸ்ட், நான் நேற்று கூட நம்மளோட பாட்காஸ்ட் நான் ஃபுல்லாக கேட்டேன். எனக்கு அதை கேட்கும்போது எனக்கே வாவ், இவ்வளோ விஷயங்கள் நம்ம வேல்யூ அன்றைக்கி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சவங்க 30,000 பேர் தான் இருந்திருப்பாங்க. இன்றைக்கி லட்சக்கணக்கான பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அன்றைக்கி நான் சொன்ன விஷயங்களை இன்றைக்கி எனக்கு கேட்கும்போது எனக்கே வாவ், இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோமே, இவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்கோமே, இந்த வேல்யூ மக்களுக்கு இன்னும் போய் சேரணும், நம்மளோட ஃபஸ்ட் பாட்காஸ்ட்டை மக்கள் பார்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன் பர்சனலி. அண்ட் ஆன் டாப் ஆஃப் இட் ஐ எம் ரியலி எக்ஸ்டெண்ட் மை ஹோல் ஹார்ட்டட் gratitude to every one of them. Without the customers I'm not there, and I will always be the customer centric CEO how I am right now. நான் அன்னைக்கு இருந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. அதையும் நான் சொல்லுவேன். கஸ்டமர் பேஸ் க்ரோ ஆகிருக்கலாம். அகெயின் because I didn't see any difference in you while talking to you. You're still that grounded, you're still that humble. அது அப்படியே நான் இருப்பேன். அது இட்ஸ் மை நேச்சர்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் அப்படியே இருக்கிறது எனக்கு நல்லா இருக்குது ஆக்சுவலி. பிகாஸ் ஐ எம் ஏபிள் டு மிங்கிள் அண்ட் கோமிங்கிள் வித் எனி ஒன். அண்ட் நான் கஸ்டமராக ட்ராவல் பண்ணுறேன். அவங்க பெயின் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அதை நான் சால்வ் பண்ணி கொடுக்குறேன். அது மக்களுக்கு பிடிச்சிருக்கனால எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதோட பை ப்ராடக்டாக நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கோம். சூப்பர் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ. சரி, இப்போ முதல் கேள்விக்கு நம்ம போய்க்கலாம். இது ஆங்கிலத்தில் அமைச்சிருக்காங்க. நான் ஆங்கிலத்துலேயும் சொல்லிவிட்டு தமிழ்லையும் நான் அதுக்கான தமிழாக்கத்தை சொல்கிறேன். முதல் கேள்வி, இஃப் ஐ பை 1,000 rupees ஆஃப் கோல்டு ஆன் யுவர் ஆப், உங்கள் ஆப்பில் ஒரு 1000 ரூபா மதிப்பான ஒரு தங்கத்தை நான் வாங்குகிறேன். நான் எடுத்த உடனே ஐ பே 3% GST. ப்ளஸ் தேர் இஸ் அ பை செல் ஸ்ப்ரெட். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யுவர் பையிங் அண்ட் செல்லிங் ப்ரைஸ். உங்களுடைய பையிங் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அதாவது நான் உங்கள் மொபைலில் ஒரு உங்கள் ஆப்பில் பை அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ஐ ஹாவ் எஃபெக்டிவ்லி லாஸ்ட் 6% ஆஃப் மை மணி. என்னுடைய காசில் 6% நான் இழந்துடுறேன். வை ஷுட் அ காமன் மேன் யூஸ் ஆரா கோல்ட் ஆஸ் அ சேவிங்ஸ் டூல்
when he start his investment with a immediate loss. ஏன் நான் ஆரா கோல்டை வந்து ஒரு சேவிங் டூலாக பயன்படுத்தணும்? ஏன்னா ஆரம்பத்திலேயே நான் வந்து ஒரு லாஸில் தான் அதை ஆரம்பிக்கிறேன். இமீடியட் லாஸ் தென் அ பேங்க் டெபாசிட் டசன்ட் சார்ஜ். ஏன்னா பேங்க்கில் நான் இதே டெபாசிட் பண்ணும்போது அதை சார்ஜ் பண்ணுறதில்ல அப்படிங்கிறாங்க. ஸோ பேசிக்கலி ஆரம்பத்திலேயே நான் ஒரு 3% ஜிஎஸ்டிலேருந்து ஆரம்பிக்கிறேன், லாஸில் தான் அது ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிஎஸ்டி நான் சார்ஜ் பண்ணல. ஜிஎஸ்டி நாங்கள் வந்து விருப்பப்பட்டு ஜிஎஸ்டி கவர்மெண்ட் நாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். 3% கவர்மெண்ட்டுக்கு கட்டணும்னா கட்டி தான் ஆகணும். அதுக்கு உங்களுக்கு தங்கம் கிடைக்காது. நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 3 ரூபா ஜிஎஸ்டினா 3 ரூபா கவர்மெண்ட்டுக்கு போகுது. பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் தான் உங்களுக்கு கோல்டு கிடைக்குது. இது உலக நீதி. ஆரா கோல்டாக நான் கண்டுபிடிச்ச ஒரு ரூலோ இல்லை நான் கண்டுபிடிச்ச ஒரு மெக்கானிசம்லாம் கிடையாது. கடையில் போய் வாங்கியிருப்பாங்கல்ல, அங்கே மட்டும் ஏன் 3% ஜிஎஸ்டி பண்ணி கேட்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து மோர் ஓப்பன் டு கஸ்டமர்ஸாக இருக்கேன்னா மேபி அவங்க வந்து என்கிட்ட டேரெக்டாக அந்த கொஸ்டின் கேட்குறேன். ஐம் ரெடி டு ஆன்சர். ஐம் ஹாப்பிலி ரெடி டு ஆன்சர் இட். அதான் அவங்க வந்து they are asking அவங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ். கண்டிப்பாக மேபி இப்போ நான் கொடுக்குற ஆன்சர் அவங்களுக்கு எல்லா இடத்துக்குமே ஆன்சராக இருக்கும். ஏன் நான் இது சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஆடியன்ஸஸ்க்கு ஒரு உங்களுடைய எண்ட் ஆடியன்ஸஸ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எக்கனாமிக் நாலேஜ் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. அது இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறதும் தவறு. அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் எப்படி சொல்றீங்க? இந்த பாட்காஸ்ட் மூலமா அவங்களுக்கு அந்த தெளிவு கிடைச்சிருச்சுன்னா they will become financially literate. That's what we are going to do. சரிங்களா? at least at this point. Yes. ஸோ இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ப்ரெட் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பையுக்கும் செல் ரேட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து ஸ்ப்ரெட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கோல்டு வாங்கும்போது உடனே விற்றால் ப்ராஃபிட் வருமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். எந்த அசெட்லையுமே உடனே வாங்கி உடனே விற்றா ப்ராஃபிட் வராது. அது ரியல் எஸ்டேட் உட்பட. இப்போ நம்ம வந்து லேண்ட் வாங்குறோம், இன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் இன்னொருத்தருக்கு விற்றா ப்ராஃபிட் வந்துருமா? வராது. உங்களுக்கு அந்த ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் திருப்பி கிடைக்காது. கண்டிப்பாக கிடைக்காது. ஆப்வியஸ்லி லாஸில் தான் நீங்கள் விற்க முடியும். ஒரே நாளில் வந்து லேண்ட். ஆனால் மக்களுக்கு இங்கே வந்து பையும் செல்லும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. 1 சென்டிமீட்டர் டிஃபரன்ஸ் இருக்கும்போது இதையும் கிளிக் பண்ணி அதையும் கிளிக் பண்ணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தப்பு கிடையாது. மறுபடியும் நான் சொல்கிறேன், நாங்கள் ஏன் பையும் செல்லையும் பக்கத்தில் வச்சுருக்கோம்னா, உங்களுடைய பணமுக்கு எந்த லாக்கினும் கிடையாதுங்கிறதுக்காக தான் அப்படி வச்சுருக்கோம். நீங்கள் செல்லும் பண்ணி பாருங்கள். ஆனால் உடனே வாங்கி உடனே விற்றா ப்ராஃபிட் வராதுங்கிறது உலக நீதி. இது நான் வந்து என் பிளாட்ஃபார்ம் மட்டும் எக்ஸ்க்ளூசிவ்லாம் கிடையாது. ஒரு உதாரணத்தோட சொல்கிறேன். கடைக்கு போய் வாங்குறீங்கல்ல, கடையில் போய் நீங்கள் பில் கட்டி ஒரு நகையோ காயினோ என்ன வேணால் வாங்கிக்கோங்க. அந்த கடையை விட்டு வெளியே வந்து இப்படி யூட்டர்ன் அடிச்சு திருப்பி அந்த கடைக்குள்ள உள்ளே போய் இன்ஸ்டண்ட்டாக கொடுத்து நீங்கள் பணம் கேட்டிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொத்த காசு தந்துடுவாங்களா? பில் அடித்ததுக்கப்புறம் பில் அடித்ததுக்கப்புறம் சார் பில் அடித்தாச்சு, கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டியாச்சு, நீங்கள் இப்போ என்ன கொடுக்குறீங்களா, எங்களோட செல் ரேட் இதுதான் அந்த ஸ்பாட்டில் சொல்லுவாங்க. பை செல் ரேட்டுங்கிறது ஆரா கோல்டில் மட்டும் புதுசாக நான் கண்டுபிடிச்ச கான்செப்ட் கிடையாது. இட்ஸ் தேர் ஃபார் ஆல் கமாடிட்டிஸ். கமாடிட்டிஸ் இன்க்ளூட் கோல்டு, சில்வர், ரைஸ், க்ரூட் ஆயில். இது எல்லாமே கமாடிட்டி தான். எவ்ரி திங் ஹேஸ் இட்ஸ் பை ப்ரைஸ் அண்ட் செல் ப்ரைஸ். மக்கள் அதை புரிஞ்சுக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த அளவுக்கு டீட்டெயிலாக இதுக்கு முன்னாடி, அதான் ஆரா கோல்டோட இன்செப்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் யாரும் இவ்வளோ டீட்டெயிலாக கோல்டை பற்றி சொல்கிற சுச்சுவேஷன் வராதனால அவங்க வந்து நகை கடையில் வாங்கிட்டு யாருமே அன்றைக்கி விற்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியல. பட் இங்கே அதுக்கான ஆப்ஷன் வந்து 1 கிளிக்கில் இருக்கும்போது ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி உடனே விற்று பார்த்துட்டு, ஓஹோ இங்கே உடனே வாங்கி உடனே விற்றா நமக்கு வந்து ஒரு லாஸ் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற இல்லை ஜம்ப் கிடைக்கிறத விட உடனே வாங்கி உடனே விற்றா நம்ம பணம் கம்மியாகுது. அப்போ இது வந்து தப்புன்னு நினச்சிக்கிறாங்க. அது வந்து அது தப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஆக்சுவலி அது கோல்டில் ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு அதுக்கு கோல்டே கிடைக்கல. அப்போ 3% அதில் போயிடுது. ரெண்டாவது நீங்கள் விற்கும் போது ஸ்ப்ரெட் எவ்வளோன்னு சொல்கிறேன். அவர் அதை தப்பாக புரிஞ்சதுன்னா 3% ஜிஎஸ்டி ப்ளஸ் 3% ஸ்ப்ரெட்னு அவர் நினச்சிருக்காரு. ஆமாம், கோல்டோட ஸ்ப்ரெட் வந்து 2% தான் ஆரா கோல்டு. நான் 6% வந்து லாஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது 6 இல்லை, 3 + 2 5. ஏன் அந்த 2% ஸ்ப்ரெட் வருதுன்னு நான் சொல்லிடுறேன். இது மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். கோல்டோட ப்ரைஸ் ஒரு நாளைக்கு 2% மேலேயும் கீழே ஃப்ளக்சுவேட் ஆகுது. காலையில் 9 மணி மார்க்கெட் ஓப்பன்லேருந்து நைட்டு 11 வரைக்கும் நீங்கள் உட்காந்து சார்ட்டே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒரு நாள் ஃப்ளக்சுவேட் ஆகுறது 2% வரைக்கும் ஆகும். சம்டைம்ஸ் 2.5 வரைக்கும் ஆயிருக்கு. அப்போ கோல்டோட ஃப்ளக்சுவேஷன் இப்படி இருக்குது. இப்போ நான் அவங்க சொன்ன ஹைப்போத்தட்டிக்கல் கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறேன். நான் அவங்க வந்து என்கிட்ட 1000 ரூபாய்க்கு கோல்டு வாங்கிட்டாங்க, சரிங்களா? இப்போ உடனே எங்கிட்ட விற்றா ஆப்வியஸ்லி நான் சொன்ன மாதிரி 30 rupees கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. சரி, பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை நான் அப்படியே கொடுக்குறேங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறேன். நான் பை ப்ரைஸுக்கே நான் திருப்பி வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் 10,000 ஒரு கிராம்னு அசியூம் பண்ணி நான் சொல்கிறேன். 10,000 ஒரு கிராம் வாங்கியிருக்காரு. திருப்பி என்கிட்ட அவங்க விற்கும்போது நான் 10,000 அவங்ககிட்ட வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. கம்பெனிக்கு லாஸ் ஆகும். எப்படி நீங்கள் கேட்கலாம். நான் அவர்கிட்ட வந்து அதே ரேட்டுக்கு வாங்கிட்டேன். அடுத்து அரை மணி நேரத்தில் மார்க்கெட் அப் அண்ட் டவுன் போகும்போது டக்குன்னு டிப் ஆகி ஒரு கிராமுக்கு 50 ரூபா குறையுது. கிராமுக்கு ஒரு 50 ரூபாங்கிறது அசால்ட் இன்னைக்கலாம். ஒரே நாள் 500 ரூபா குறைஞ்ச கதெல்லாம் இருக்குது. இப்போ ரீசெண்ட் அது 2025 ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ஒரே நாள் ரீசெண்டாக கூட நடந்துச்சு. இப்போ 2 நாள் முன்னாடி கூட நடந்துச்சு. கிராமுக்கு இப்போ நேற்று நடந்துச்சு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் நேற்று எனக்கு தெரியல, பட் ரீசெண்டாக நடந்துச்சு. நேற்றுமே கிராமுக்கு ஆல்மோஸ்ட் 400 rupees ட்ராப் ஒரே நாளில். அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரே நாளில் 400 ரூபா ட்ராப் ஆகுது. நான் கஸ்டமர் கிட்ட இருந்து 10,000க்கு நான் கிராம் வாங்கிட்டேன். ஆனால் மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, 9,950 ஆயிடுச்சு. ஒரு கிராமுக்கு 50 ரூபா தானே லாஸ் சார், இதில் என்ன சார் இருக்குது அப்படின்னு அவங்க என்ன கேட்டாங்கன்னா, நான் சிம்பிளாக சொல்கிறேன். எங்களோட ஸ்கேல் மக்களுக்கு தெரியாதனால சொல்கிறேன். நான் 8 லட்சம்
ஆல்மோஸ்ட் 1 மில்லியன் கஸ்டமர் பேஸ் இருக்கும்போது அவ்வளோ பேருக்கும் சேர்ந்து 50 ரூபா லாஸுங்கிறது வந்து ஒரு கிலோக்கு 50,000 ரூபா லாஸ், 10 கிலோக்கு 5 லட்ச ரூபா லாஸ். எப்படி ஒரு மேட்டர் ஆஃப் ஹாஃப் அன் ஹவரில் 5 லட்சம் லாஸ் ஆகுது? அப்போது தொடர்ந்து லாஸ் இன்கல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா the company will not be able to function, not just Oracle, any company can't function like that, which is the exact reason நீங்கள் வந்து எந்த கடைக்கு போனாலும் உங்களால் மார்க்கெட் ரேட்டில் விற்க முடியாது. அந்த போர்டில் போட்டுக்கிற ரேட்டுக்கு உங்களுக்கு பணம் தர மாட்டாங்க. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். செஞ்சு பார்க்காமலேயே அவங்களோட அசம்ஷனில் இதெல்லாம் எடுக்கிற டிசிஷன். நான் கடையில் போனால் போர்டு ரேட்டில் அங்கே வந்து 10,000 போட்டுருக்கு சார், நான் போய் 1 கிராம் கொடுத்தேன் சார், எனக்கு அவங்க 10,000 தரணும்ல சார்னு கேட்பாங்க. கிடையாது. அந்த கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும், கடையோட ஸ்ப்ரெட் ஆவரேஜ் சொல்கிறேன் 5 to 6%. இது வந்து ஜிஎஸ்டி தாண்டி நான் சொல்கிறேன் 5 to 6%. அப்போ அங்கே நம்ம லீஸ் எடுத்துக்கோம் 5%, அப்போ அங்கிட்டு ஒரு ஜிஎஸ்டி 3%. உடனே வாங்கி உடனே விற்ற 8% அங்கே போகுது. அப்போ இதை ஏன் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க? ஏன்னா அதை செஞ்சு பார்க்கல யாரும். பர்சன் இன் ரைட் மைண்ட் அன்னைக்கே அந்த ஜுவல்லரி கடையில் வாங்கி உள்ளே திரும்பி போய் விற்றதை யாராவது பண்ணுவாங்களா? யாரும் பண்ண மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. ஏன்னா இந்த கோல்டு வாங்கணும் பிளான் பண்ணி அலோகேஷன் பண்ணி கோல்டு பணம் சேர்த்து வச்சு போய் வாங்கியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி நோபடி வில் செல் த சேம் டே. பட் Oracle அது ஈஸி, கிளிக் ஆஃப் அ பட்டன். உங்களுக்கு கிளிக் பண்ணி உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி செல்லுன்னு கூட செல் ஆகிடும். அப்போது உடனே வாங்கி உடனே விற்கிறது ஃபஸ்ட்டு தயவுசெய்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நான் இதை எப்படி எதனால நாங்கள் அந்த ஆப்ஷனை இது பண்ணுறோன்னா, சில பேர் என்ன நினைப்பாங்க, இந்த ஆப் பிளாட்ஃபார்மை டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், பை பண்ணி செல் பண்ணால் எனக்கு பணம் வருதான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக தான் நாங்கள் அந்த ஃபீச்சர் வச்சுருந்தோம். ஆனால் அதே செஞ்சு பார்த்துட்டு பிளாட்ஃபார்மை ஜட்ஜ் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்கிறேன். ஓகே. ஸோ கோல்டு அப்ரிஷியேட் ஆகிற டைம் கொடுக்கணும். கோல்டு இப்படி எடுத்துக்கோங்க, அது ஒரு மாங்கொட்டை மாதிரி புதைச்சி வச்சுட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி உரம் போட்டால் வளரும், மாம்பழம் கொடுக்கும். புதைச்சி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வந்து அதை தோண்டி எடுத்துகிட்டு மாம்பழமே கொடுக்கல, இதெண்டா மாம்பழம் இதுலேருந்து தூக்கி தூக்கி போட்டால் அது யாரோட தப்பு? மாங்கொட்டையோட தப்பா? இல்லை. இதுதான் இப்போ எங்கள் பிரச்சனை. ஸோ Oracleோட மிஸ்டேக் கிடையாது. உடனே வாங்கி ஆனால் முன்னாடி சொல்கிறேன், நாட் எவ்ரி ஒன் இஸ் லைக் தட். தேர் ஆர் வெல்வர்ஸ் பீப்பிள். எங்களோட ஆடியன்ஸ் பேஸை நான் எடுத்து பார்த்தப்போ நாங்கள் இந்த செக்டர் ஆஃப் கஸ்டமர்ஸ் எவ்வளோ பார்த்தா ஒரு 30% to 40% இந்த மாதிரி அந்த நாலேஜ் இல்லாமல் 60% ஆஃப் பீப்புள் ஆர் நாட். எனக்கு தெரியும் சார், கோல்டை உடனே வாங்கி விற்றா எங்கேயும் லாபம் வராது சார், ஏன்னா நான் வெளியில் பண்ணி பார்த்துருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்குது அவங்களுக்கு. அந்த 40% எக்ஸ்போஷர் கம்மியாக இருக்கனால அவங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி. எஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். செபி இப்போ செபி வந்து ரீசென்ட்லி கையை கழுவிட்டாங்க டிஜிட்டல் கோல்டில், ஸ்டேட்டிங் கிளியர்லி தட் இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் டு நாட் அப்ளை ஹியர். அதாவது இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம் இங்கே அப்ளை ஆகாது. இஃப் Oracle ஷட்ஸ் டவுன் டுமாரோ, நாளைக்கே Oracle க்ளோஸ் பண்ணால், காட் ஃபார்பிட், ஐ cannot go to செபிக்கு என்னால் போக முடியாது. ஐ cannot go to ஆர்பிஐ கிட்ட நான் போக முடியாது. லீகலி ஐ எம் ஜஸ்ட் அன் அன்செக்யூர்ட் கிரெடிட்டர். அதாவது ஒரு அன்செக்யூர்டான ஒரு கிரெடிட்டராக நான் ரெண்டுக்குமே இல்லாமல் நான் நிற்கிறேன். கேன் யூ லுக் இன் டு த கேமரா, இதை வந்து கேன் யூ லுக் இன் டு த கேமரா அண்ட் டெல் அ ரிட்டையரி that their life savings are as safe with you they are in a government bond. இது வந்து ஒரு ரிட்டையரி வந்து பண்ணியிருக்காரு. அவர் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காரு, நீங்கள் கேமராவை பார்த்து கவர்மெண்ட் பாண்டில் இருக்கிற அளவுக்கு சேஃபாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு. ஆரம்பத்தில் இருந்தே ஃபிசிக்கல் கோல்டு அண்ட் ஃபிசிக்கல் சில்வர் ஆர் அ கமோடிட்டி டசன்ட் கம் அண்டர் த பர்வியூ ஆஃப் செபி. அப்படின்னு என்ன அர்த்தம்? நகைக்கடைகள் உட்பட செபிக்கு கீழே வராது. ஓஹோ, நகைக்கடைகளே வராது. நகை கடைகளில் போய் இப்போ அவங்க போய் போடுற சிட் ஸ்கீம் இருக்குல்ல, டசன் கம் அண்டர் செபி. அதையும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இதே இப்போ என்கிட்ட அவங்க ஈஸியாக கேள்வி கேட்குறமா, அவங்கள்ட்டையும் போய் நீங்கள் நாளைக்கு இந்த கடையை லாஸ் பண்ணி கடையை மூடுற சுச்சுவேஷன் வந்தால் என்னுடைய நகைச்சீட்டுக்கான காசு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் அப்போ வந்து செபி ஹெல்ப் பண்ணாது. அப்போ யாருமே நகைச்சீட்டு போடக்கூடாதா? இல்லை யாரும் நகை கடை நடத்தக்கூடாதா? அப்படி அர்த்தம் கிடையாது. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ மக்கள் வந்து ரொம்ப லீனியராக யோசிக்கிறாங்க. ஓகே, செபி இப்படி டேரெக்டாக வந்து சொல்லிட்டாங்க, அப்போ இவங்கெல்லாம் எல்லாம் இது அப்படின்னு கிடையாது. என்டையர் கோல்டு அண்ட் சில்வர் பிஸ்னஸ் இஸ் an ecosystem which comes, it doesn't come under செபி. ஓகே. ஸோ செபி இதில் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிற ரூலை, சாரி டு இன்டரப்ட், இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, நார்மல் கோல்டு லைவ் கோல்டை நம்ம வாங்கக்கூடிய இது அதுவும் வந்து செபிக்கு they don't have the rights to regulate அப்படிங்கிற மாதிரி இருக்கு. they don't have எக்ஸாக்ட்லி நீங்கள் சொன்ன மாதிரி தான் அதான் ஆன்சர். ஏன்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஆமாம், செக்யூரிட்டிஸை மட்டும் தான் அவங்களால ரெகுலேட் பண்ண முடியும். ஃபிசிக்கல் கோல்டு அண்ட் ஃபிசிக்கல் சில்வர் நாட் இது. அப்புறம் இந்த இஷ்யூ வந்திருக்கு ஆஸ் இந்த மாதிரி ஒரு இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் இதுக்கு நான் கரெக்டான ஆன்சர் நான் கொடுத்துருவேன். அதை நீங்கள் போட முடிஞ்சா போடுங்க, ஓகேங்களா? யாரோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்காக போடணும். பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்டு இடிஎஃப்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கிற ஃபண்ட் ஹவுசஸ். ஓகே, அவங்க எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க? வருஷம் தீபாவளி அப்போ தான் ஹையஸ்ட் சேல் நடக்கும். ஆமாம், போன வருஷம் சேலோட இயர் ட்ராக் ரெக்கார்ட் கூட்டிகிட்டே இருக்கும். போன வருஷம் நம்ம இவ்வளோ கோடி பண்ணாமல் அடுத்த வருஷம் இதோட அதிகமாக பண்ணணும்னா அவங்க டார்கெட் செட் பண்ணுவாங்க, ஆப்வியஸ்லி, பிகாஸ் அவங்களும் அதை வச்சு தான் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் போன அக்டோபரில் இருந்த சேல்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ்க்கும் இடிஎஃப்ஸ்க்கும் ட்ராப்பு. மக்கள் கோல்டு அங்கே வாங்கலை,
இங்கே வாங்கியிருக்காங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்லி தே கேன் புட் அ ப்ரெஷர் ஆன் செபி சேயிங் தட் இப்படி ஒரு சர்க்குலர் திருப்பி நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னப்போ அவங்க அதில் சர்க்குலரை மறுபடியும் சர்க்குலர் தான் சொன்னாங்களே தவிர நிறைய பேர் அதை போய் ஃபுல்லாக ரீட் பண்ணலை. அதில் உள்ள எழுதியிருந்தாங்க இது எங்கள் பர்வியூவில் வராது, எங்கள் பர்வியூவில் கோல்டு ETFs அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வரும், ஏன்னா அது செக்யூரிட்டிஸ். ஓகேங்களா, அதாவது கமோடிட்டி டெரிவேட்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. கமோடிட்டிலேருந்து டெரிவேட்டிவ் அதை செக்யூரிட்டியாக மாற்றிருக்காங்க. தெரிஞ்சு வருது கரெக்ட். அப்படி மாற்றினால இது எங்கள் பர்வியூவில் வரும், நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு செபி சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஒருவேளை அங்கே பாதிப்பு ஏற்பட்டனால தான் அதை அவங்க சொல்கிறாங்க. எங்கேயுமே வந்து டிஜிட்டல் கோல்டில் வாங்கினவங்களுக்கு வரல அப்படி ஏதாவது நியூஸ் வந்துச்சா? இல்லை ஆரோ கோல்டில் வாங்கினவங்களுக்கு கோல்டு டெலிவரி ஆகலைன்னு யாராவது சொன்னாங்களா? இல்லை ஆரோ கோல்டில் கோல்டு வாங்கினவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் 100% சக்ஸஸ்ஃபுல் டெலிவரி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், கோல்டு சில்வர் ரெண்டுமே. சரி, இன்னொன்று சொல்கிறேன், செபி நினச்சா இப்படி சொல்லியிருக்கலாம்ல, டிஜிட்டல் கோல்டு யாருமே இயங்கக்கூடாது, ஷட் டவுன் பண்ணணும் அப்படி சொல்லலையே. அந்த ஒரு கேள்வியும் இருக்குது நெக்ஸ்ட். சரி, ஓகே, நீங்கள் இதை முடிச்சிருங்க. எஸ், ஏன் அப்படி சொல்ல? அப்போ அப்படி சொல்லியிருந்தா நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் கவர்மெண்ட்டே வந்து நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறது வேறு. கவர்மெண்ட் வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அது எல்லாத்துலேயும் அவங்களோட கடமை. அதாவது இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு சே when you invest in mutual fund also they'll say mutual fund investment are subject to market risk. நீ பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Yes, they would have potentially invested in your yes, that's why he's asking. That's why I'm asking. You are answerable. Yes, I'm answerable. I'm answering the question. See, நம்ம மாதிரி சொல்ல செபி ஆர்பி இண்டிவிஜுவலால டிசைட் பண்ண முடியாது. அவங்களும் கவர்மெண்ட் அண்ட் கோர்ட் மூலமா தான் சில விஷயங்களை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. See, let's say இந்த so called fund houses டிஃபால்ட் அடிச்சாங்கன்னா கூட செபி will not take any direct இது செபி கொண்டு போய் மறுபடியும் கோர்ட்டில் ஃபைல் பண்ணி இந்த கம்பெனி வந்து டிஃபால்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கோர்ட் மூலமா தான் ரிசால்வ் பண்ணுவாங்க. It's just that they will handle things for you, அவ்வளவுதான். மற்றபடி செபி கை காசு போட்டு உங்களுக்கு கொடுக்காது. just because he that டிஃபால்ட் ஆனனால அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, செபின்னு ஒரு இருக்கு, அது இன்சூரன்ஸ் மாதிரி, எங்கேயாவது தப்பு நடந்ததுன்னா நமக்கு லாஸ் ஆனதை செபி சரி கட்டிடும் நினைக்கிறாங்க. நோ, இட் இஸ் ஜஸ்ட் அ கவர்மெண்ட் என்டிட்டி டு நீங்கள் வந்து அந்த டாக்குமெண்டேஷன்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களா, நீங்களாம் கரெக்டாக இருக்கீங்களாங்கிற பார்க்கறதுக்கான ஒரு பாடி தான் அவங்க. சரிங்களா, அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கமாடிட்டிஸ் அவங்களுக்கு கீழே வராதனால அவங்களால எதை நகை கடையை ரெகுலேட் பண்ண முடியாது, டிஜிட்டல் கோல்ட்ஸ் ரெகுலேட் பண்ண முடியாது, கோல்டு அண்ட் கோல்டு ரிலேட்டர்ஸ் இந்த மாதிரி ஃபிசிக்கல் கோல்டு டீல் பண்ணுற யாரையும் அவங்களால ரெகுலேட் இன்னைக்கு டேட்டுக்கு பண்ண முடியாது. நான் மறுபடியும் ஒரு விஷயம் அவருக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த ஒரு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், கடவுள் இருக்காரா இல்லையா, இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிற மாதிரி செபி இருக்கா, செபி இதில் வருமா வரலையான்னு என்ன கேட்டால், நான் இந்த மாதிரி லைக் மைண்டட் சிஇஓஸ் நிறைய இருக்காங்க. there are lot of digital gold companies in the north also. இவங்க எல்லாம் நாங்களாம் பேசும்போது நாங்கள் என்ன நினச்சோன்னா, ரெகுலேஷன் இருந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் சொல்கிறோம், கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம், வேணான்னு நாங்கள் சொல்லலை, இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இஃப் யூ கேன் ரியலி பிரிங் அப் நியூ பாலிசி, ஒரு ரெகுலேட்டரி பாடியோ இல்லை ரெகுலேட்டரி பாலிசி உங்களால் கொண்டு வர முடியாது, தயவுசெய்து கொண்டு வாங்க. கொண்டு வந்து ஆரோகோல் will be one among the top companies to go and apply for it and you will get the license. That's all. இல்லாத ஒரு லைசன்ஸ் எப்படி வாங்க முடியும்? இல்லாத ஒரு லைசன்ஸை நாங்கள் போய் அப்ளை பண்ணி எங்களுக்கு கொடுங்கன்னு எப்படி வாங்க முடியும்? அவங்களை எப்படி தர முடியும்? இதான் அவங்க சொன்னாங்க, கோல்டு அண்ட் சில்வர் டசன்ட் கம் அண்டர் செபி அட் த மொமெண்ட். ஸோ தட் மொமெண்ட் வி டோன்ட் ஹேவ் அ லைசன்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் அவருக்கு சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய ப்ராசஸ் நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஆல் கோல்டு அண்ட் சில்வர் தே பை இன் த ஆப் இன் ரியல் டைம். தட்ஸ் டெக். சி, அதான் நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து மக்களுக்கு வந்து இது ஜஸ்ட் ஒரு ஆப்பை பார்க்குறாங்க, இது பின்னாடி ஒரு டெக் அவங்களுக்கு புரியல. அவங்க இங்கே வாங்கும்போது ரியல் டைமில் எங்களுடைய வால்ட்டுக்குள்ளேயே ஹெஜிங் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி மீனிங் அவங்க இங்கே பை பண்ணுறதுக்கு ஈக்குவலண்ட்டான அமௌண்ட் 1:1 எங்கள் வால்ட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு இருக்குன்னு சொல்ல ஹெஜ் ஆகிட்டே இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு நாங்கள் 1 கிலோ விற்றுருக்கோன்னா 1 கிலோ ஒரு 1 கிலோ அபவ் தான் எங்களோட வால்ட்டுக்குள்ளே மைன்ஸ் அண்ட் ரிஃபைனரில் நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணுவோம் ரியல் டைமில். இப்போ இந்த இடத்துல மக்களுக்கு நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன், அவங்க கேட்கலனாலும் நான் சொல்லணும். ஏன்னா இந்த கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. லைவ் மார்க்கெட் ரேட்டில் நீங்கள் கோல்டு கொடுக்குற ஒன் அண்ட் ஒன்லி பிளாட்ஃபார்ம் வர கோல்டு, அப்போ நீங்கள் எப்படி ரெவன்யூ சம்பாதிக்கிறீங்க, நீங்கள் எப்படி மணி மேக் பண்ணுறீங்கன்னு என்கிட்ட கேட்குறாங்க. இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் ஓப்பனாக ட்ரான்ஸ்பரண்டாக சொல்கிறதுக்கு ரெடி. ஏன்னா இந்த டெக்னாலஜி அண்ட் இந்த விஷயங்கள் வந்து என்னோட ப்ரொப்ரைட்டரி. ஸோ அது என்னோட ஓன் எக்ஸ்க்ளூசிவாக அதை யாராலையும் காப்பி பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஐ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன். ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் பல்காக ப்ரொக்யூர் பண்ணும்போது மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து ஒரு டிஸ்கவுண்டட் ரேட்டில் எங்களுக்கு கிடைக்குங்கிறது எங்களோட கான்ட்ராக்ட். ஓகேங்களா, வித் அவர் ரிஃபைனரி. ஸோ வருஷத்துக்கு இவ்வளோ டன்ஸ் அண்ட் இவ்வளோ கிலோஸ் நாங்கள் ப்ரொக்யூர் பண்ணோன்னு அவங்க கூட அப்ஃப்ரண்ட் கான்ட்ராக்ட் வச்சுருப்போம். அப்போ அவங்க கூட நான் வால்யூமில் பண்ணும்போது எனக்கு அவங்க ஒரு ஸ்லைட் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. பல்க் பையருக்கும் ரீட்டைல் பையருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட அது மாதிரி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? பட் இருக்குது அந்த மாதிரி. எஸ், பட் யூ ஹேவ் டு பை இட் இன் கிலோஸ். அது காமன் மேனால முடியாது. கரெக்டுங்களா? ஸோ எல்லா பிஸ்னஸ்லையும் அது இருக்குல்ல. ஹோல்சேலாக பல்காக வாங்கி வச்சு தானே அவங்க ரீட்டைலில் வச்சு கடையில் வச்சு விற்கிறாங்க. விச் இஸ் எவ்ரிவேர் ஃப்ரம் ரெஸ்டாரண்ட்ஸ் டு எனி கண்டெம்பரரி பிஸ்னஸ். தே ஃபாலோ த மளிகை கடை கூட அப்படி தானே. அவர் பல்காக வந்து டூத் பேஸ்ட்டை வாங்கி வைப்பார். ஒரு டூத் பேஸ்ட் அவர் ரீட்டைல் எம்ஆர்பியில் விற்றாருன்னா அவருக்கு ஒரு மார்ஜின். அன்ஃபார்ச்சுனேட் கோல்டில் எம்ஆர்பி கிடையாதுங்கிறப்போ இந்த ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனில் எங்களுக்கும் ரிஃபைனரிக்கும் எங்களுக்கு அந்த மார்ஜின் வந்து நிற்கும்.
நான் வந்து எப்படி சொல்ல, ஒரு கிராம் கோல்டில் வந்து ஏதோ லட்சக்கணக்கிலையும் ஆயிரக்கணக்கிலையும் லாபம் வைக்க முடியாது. மாதிரி சொல்ல, ஒரு கிராம் கோல்டுங்கிறது மார்க்கெட் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ஏற்ற அட்ஜஸ்ட் ஆகுது. எங்களுடைய மார்ஜின் வந்து வெறும் 70லேருந்து 80 ரூபா ஃப்ளக்சுவேட் லைட்டாக இவ்வளோ தான் ஆகும். ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப பல்க் போக போக உங்களுக்கு வந்து அந்த இது ஜாஸ்தி இந்த 70 to 80 இருக்கும். அந்த பல்க்குங்கிறது அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே ரொம்ப போகாது. இந்த 70 to 80 வந்து நீங்கள் யோசிச்சா ஒரு கிராமுக்கு, நல்லா கவனிங்க, எந்த ஒரு தொழில் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தெரியும், 13,000 முதல் போட்டு வாங்கி வச்ச ஒரு பொருளுக்கு வெறும் 60 ரூபா 70 ரூபா லாபத்தில் தொழில் நடத்த முடியாது. பட் with tech it is possible because I'm doing it in volumes with 10 lakh customer baseக்கு பண்ணும்போது it will make sense. நைஸ். புரியுதுங்களா? அப்போது நான் சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொல்லணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அம்பானி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 150 கோடி மக்கள் இருக்கிற இந்தியன் பாப்புலேஷன் கிட்ட ஒவ்வொருத்தர் பாக்கெட்லேருந்து ₹1 சம்பாதிக்கிறதுக்கான வழியாக அவர் பிஸ்னஸ் மாடலுக்கு கிரியேட் பண்ணார். எல்லார்ட்டேருந்து ₹1 சம்பாதிச்சு 150 கோடி ஒரு நாளைக்கு சம்பாதிக்கலாம். கரெக்டாக? எவ்வளோதான், பெரிய அமௌண்ட்லாம் இல்லை, சின்ன அமௌண்ட். ₹1 இன்றைக்கி வந்து எல்லாராலையும் கொடுக்க முடியும், அஃபோர்ட் பண்ண முடியும் ஒரு அமௌண்ட்டு தான். அப்போ ஆனால் 150 கோடி கிட்ட வாங்கும்போது அது 150 கோடி பெரிய அமௌண்ட் ஆகிடுதா? இதுதான் கான்செப்ட். ஸோ வால்யூமில் நான் 10 லட்சம் பேருக்கு நான் கொடுக்கும்போது இந்த லோ மார்ஜினில் ஆப்ரேட் பண்ணாலும் Oracle is also profitable, customer is also profitable because I did not post my margins or my profit on the customers. I posted it on where I procure from. பிஸ்னஸ் மாடலே வேறு, 2 விதமாக பிஸ்னஸ் பண்ணலாம். ஒன்று கஸ்டமர் கிட்ட மார்ஜின் வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம். கரெக்டுங்களா? கோல்டு ரேட்டு ப்ளஸ் ஆன் டாப் ஆஃப் இட் வச்சு விற்கிறது ஒரு மெத்தட். இல்லை என் மார்ஜின் நான் கஸ்டமர்கிட்ட வைக்கல, நான் கஸ்டமருக்கு வேல்யூ கொடுக்க போகிறேன், என் மார்ஜின் நான் ப்ரொக்யூர் பண்ணுறவன் போய் டிமார்ட் எடுத்துக்கங்க, சூப்பரான எக்ஸாம்பிள். அவன் போய் என்ன சொல்லுவான், வருஷத்துக்கு நான் 100 டன் வாங்கிக்கிறவன்ட்டு அரிசி, எனக்கு எவ்வளோ தருவேன் சார்? உங்களுக்கு வந்து வழக்கமாக எல்லாருக்கும் 40 ரூபா, உங்களுக்கு நான் 20 ரூபாய்க்கு தரேன் சார் சொல்லுவான். 20 ரூபாய்க்கு வாங்குவானா? வெளியிலேருந்து கஸ்டமர்கிட்ட 25 ரூபாய்க்கு விற்பான், இல்லை 30 ரூபாய்க்கு விற்பான். ஆக்சுவல் கடையில் எல்லாரும் விற்கிற ரேட் 40 ரூபா, ஆனால் இவன் மட்டும் 25 ரூபாய்க்கு வித்துட்டு இருப்பான். எப்படி? இதுதான் வால்யூம் கேம். அவன் மற்ற கமாடிட்டியில் பண்ணுறான், நான் கோல்டு அண்ட் சில்வரில் பண்ணுறேன். இதுதான் கான்செப்ட். அப்போது என் பிஸ்னஸ் மாடல் டிஸ்ரப்டிவ் மாடல். ஐ எம் நாட் டூயிங் த சேம் கண்டெம்பரரி சேம் பிஸ்னஸ் மாடல், ஐ எம் டிஸ்ரப்டிங் த மார்க்கெட் ஆக்சுவலி. ஸோ டீ குடிக்கிற காசில் கோல்டு வாங்கலாம், அதை மார்க்கெட் ரேட்டில் வாங்கலாம், provided the platform is also sustainable, customer is also sustainable. So hence Oracle கோல்டு வாங்குறது மூலம் எனக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, ஒன் லைனில் நான் சொல்லணும்னா, உங்களுக்கு நேரத்தையும் பணத்தையும் நாங்கள் மிச்சம் பண்ணி தரோம். இதே அமௌண்ட் ஆஃப் பணத்தை எடுத்து கொண்டு போய் நீங்கள் வேறு எங்கேயாவது வாங்க ட்ரை பண்ணாலும் சரி, நீங்கள் அதுக்காக அலையணும், போயிட்டு வரதுக்கு ஒரு நேர செலவு இருக்குது, பண செலவு இருக்குது, ப்ளஸ் அதை ஃபிசிக்கலாக திருப்பி வாங்கும்போது அங்கே இடத்துல ஒரு மேக்கிங் சார்ஜ் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா Oracleல வாங்கும்போது அவங்களுக்கு வந்து பெட்டர் வேல்யூ ஃபார் மணி கிடைக்குது. சேம் அமௌண்ட் தான், 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு இங்கே Oracleல வாங்கினீங்கன்னா அதிக கிராம்ஸ் கிடைக்கும்னு நான் சொல்கிறேன். இது கரெக்டாக இல்லையான்னு அவங்க யூஸ் பண்ணி பார்த்து கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஜஸ்ட்டு வந்து போஸ்டரை மட்டும் பார்த்துட்டு இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறது தப்பு. செஞ்சு பார்க்கணும், ரைட்? வி ஹவ் டு டூ ப்ராப்பர் R&D ரிசர்ச். ஓகே, இந்த ஆப் நல்லா இருக்குது, இப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்த்துட்டு 2 கம்பேரிசன் எடுத்து வச்சுட்டு, ஓ இங்கேயும் அங்கேயும் எனக்கு வந்து ஒரு 200 சேவ் ஆகுதா, உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கு அப்புறம் வாங்கிக்கோங்க. Oracleல தான் நான் வாங்கணும்னு நான் என் ஃபஸ்ட் பாட்காஸ்ட்லேயுமே சொல்லலை, தங்கம் வாங்கணும் தான் நான் சொன்னேன். அதை நீங்கள் எங்கே வாங்கணுங்கிறத நீங்கள் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கும் போது Oracle உங்களுக்கு ஒரு பெட்டர் பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். யூ கிளைம் ஐ கேன் கன்வெர்ட் மை டிஜிட்டல் கோல்டு டு ஃபிசிக்கல் கோல்டு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிட்டல் கோல்டை நான் ஃபிசிக்கல் கோல்டை கன்வெர்ட் பண்ணிக்கலான்னு நீங்கள் கிளைம் வைக்கிறீங்க. But the fine print usually involves making charges and delivery fees that are often higher than a local jewelers. அதாவது மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டெலிவரி ஃபீஸ் வந்து லோக்கல் ஜுவல்லர்ஸை விட ஜாஸ்தியாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறேன். இஃப் ஐ ஹேவ் சேவ்ட் 5,000 இன் கோல்டு, அதாவது கோல்டு இப்போ நான் 5,000 ரூபா சேவ் பண்ணுறேன்னா, அண்ட் ஐ ஹேவ் டு பே 1,000 டு கெட் இட் டெலிவர்டு. 5,000 ரூபா கோல்டை சேவ் பண்ணுறேன், டெலிவரிக்கு நான் 1,000 ரூபா செலவு பண்ணுறேன் அப்படின்னா, ஹேவின்ட் யூ ஜஸ்ட் மேட் மை கோல்டு 20% மோர் எக்ஸ்பென்சிவ் தென் த மார்க்கெட் ரேட். மார்க்கெட் ரேட்டை விட 20% என்னோட கோல்டை நீங்கள் அதிகமாக விலையை 5,000 ரூபாய்க்கு 1,000 ரூபாங்கிறது எங்கே பார்த்தாங்க எனக்கு புரியல. இவராக அசியூம் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நாங்கள் 5,000 ரூபாய்க்கு 1,000 ரூபாங்கிற டெலிவரி சார்ஜ் கிடையாது. ஃபஸ்ட் வாட் இஸ் யோர் டெலிவரி? நான் சொல்லிடுறேன். 1 கிராமுக்கு 300. 1 கிராமுக்கு 300 இருக்கும். எப்படி 5,000 ரூபாய்க்கு 1,000 ரூபா அசியூம் பண்ணார்? ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, அந்த 1 கிராம் காயின் இப்போ இன்றைக்கி ரேட்டுக்கு எவ்வளோ இருக்குன்னா, லைவ் மார்க்கெட் ரேட்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம பேசுகிற டைம் 12,300 400 இந்த ரேஞ்சில் இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 300 ருபீஸ் டெலிவரி சார்ஜ், ஜிஎஸ்டி இருக்க போகுது. ஆப்வியஸ்லி ஜிஎஸ்டி இஸ் தேர் எவ்ரிவேர். இந்த 300 ரூபாய்க்கு 1 கிராம் வந்து எஸ் பீப்புள் ஆர் ஃபீலிங் 300 ரூபாயா 1 கிராமுக்குன்னு ஆச்சரியமாக கேட்குறாங்கல்ல. அவங்களுக்கு நான் என்ன கேட்குறேன், இதை நீங்கள் ஆஃப்லைனில் வாங்க ட்ரை பண்ணுங்கள். கடைக்கு போகணும், போயிட்டு வர்றதுக்கு மினிமம் ஆட்டோ சார்ஜ் வந்து 100 ரூபா 200 ஆக போகுது. ஓகே, அடுத்தது அந்த கடையில் போய் நீங்கள் வந்து மேக்கிங் சார்ஜ் கொடுக்க போகிறீங்க. மேக்கிங் சார்ஜ் Oracle கண்டுபிடிச்ச கான்செப்ட் கிடையாது. இது காலகாலமாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது. அது வந்து அந்த காயினுக்கு மேக்கிங்க்கு ஒரு சார்ஜ்னு சொல்லி வாங்குறாங்க. அது இட் இன்க்ளூட்ஸ், அவங்களுக்கு நான் சொல்கிறேன், இட் இன்க்ளூட்ஸ் யர் ஆப்ரேஷனல் காஸ்ட். நீங்கள் அங்கே உள்ளே போகும்போது இருக்கிற ஏசி, ஹாஸ்பிட்டாலிட்டி. வாங்கி முடிச்சதுக்கப்புறம் அவங்களே ரிவர்ஸில் திங்க் பண்ணி, நான் ஆன்லைனில் கோல்டு வாங்கிட்டேனா, வீட்டுக்கு டெலிவரி ஆகிடுச்சு, வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஆன்லைனில் வந்து மற்றெல்லாம் வாங்கியிருக்காங்க. இன்றைக்கி ஃபுட்டு வாங்கியிருக்கோம், இன்றைக்கி பால், தயிர், கொத்தமல்லி, கருவேப்பிலை வரைக்கும் அதில் வாங்கிட்டாங்க. கோல்டு வாங்குறது வந்து இன்றைக்கி வரைக்கும் அது ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்கெப்டிக்கல் இதெல்லாம் இருந்தாங்க. பட் அவங்களையும் நாங்கள் வந்து பிகாஸ்
it's convincing. It's putting tick mark in all the safety aspects. Safe delivery, insured delivery. நாங்கள் உங்கள் கையில் கோல்டு கிடைக்கிற வரைக்கும் no. Our logistics partner. We have a logistics partner which will deliver pan India, but Tamil Nadu is our prime focus, whom we are using them. They will go and deliver it, and we make sure that the delivery is safe. ஓகேங்களா? அதுக்கு என்ன அதான் சொன்னாமே 1 கிராமுக்கு 300. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 கிராமுக்கு 300 சொன்ன உடனே 10 கிராமுக்கு 3000 அப்படின்னு அவங்கள அசீவ் பண்ணிக்கிறாங்க. கிடையாது. இந்த 300 ரூபா வந்து காம்பனண்ட் வந்து பிரியும். ஆக்சுவலி எவ்வளோ எக்ஸாக்ட்லின்னு நான் சொல்கிறத விட லாஜிஸ்டிக்ஸ்க்கு ஒரு காஸ்ட்டு, இன்சூரன்ஸ்க்கு ஒரு காஸ்ட்டு பிரியுது. ஓகே, இதே எக்ஸாம்பிளுக்கு 10 கிராம் காயின் ஆரோகலில் வாங்குறாங்க, விச் இஸ் ஐ வில் ஷோ யூ. இந்த 1 கிராம் காயினை வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு 300 ரூபான்னு சொன்னேன். ஆனால் இதுவே இந்த 10 கிராம் காயினை வீட்டுக்கு டெலிவரி பண்ண 3000 ரூபா கிடையாது, 900 ருபீஸ். இப்போ இந்த 900 ருபீஸ் எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட விலை வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 1.25 லட்ச ரூபாயிலேருந்து 1,30,000 ரூபா. உங்கள் வீட்டுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஆன்லைனில் 1.25 லட்ச ரூபாய்க்கு கோல்டு வாங்குறீங்கிறது ஃபஸ்ட் பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி டேட்டு நிறைய பேர் ஆன்லைனில் ஐஃபோன் ஆர்டர் பண்ணுறதுக்கே பயப்படுற காலம். ஆனால் இதை ஆர்டர் பண்ணுறாங்கன்னா மேபி ஆரோ கோல்டு வெண்ட் ஃபார் அஹெட் டு மேக் ஷூர் தட் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுத்தனால தான் அவங்க வாங்கியிருக்காங்க. அவங்க வீட்டு டெலிவரி ஆகும் மட்டும் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு இந்த டெலிவரி சார்ஜ் இல்லாமல் கொடுக்காங்கிற அந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், இந்த டெலிவரி சார்ஜ் வித் இன்சூரன்ஸ் போடலைன்னா 1.25 லட்ச ரூபா ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு? கண்டிப்பாக கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட தான் நான் வாங்கினேன், நீங்கள் தான் பொறுப்புன்னு எங்கிட்ட சொல்லுவாங்க. நாங்களும் நிம்மதியாக தூங்க முடியாது, கஸ்டமரும் நிம்மதியாக தூங்க. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன? 1.25 லட்சம். அதுக்கு வந்து நீங்கள் 900 ருபீஸ். இன்சூரன்ஸ் டெலிவரியோட 900 ருபீஸ். சேம் திங் ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் ஒரு கஸ்டமர் வாங்கினால் எவ்வளவு ஆகும்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். சும்மா கெஸ் பண்ணுங்க. ஒரு 4 to 5% நம்பரில் சொல்லுங்க. இப்போ நான் 900 சொல்லிட்டேன், less than 1000 ருபீஸ் நான் ஒரு நம்பர் சொல்லியிருக்கேன். அது இதை வாங்கி 1000 விட ஜாஸ்தி தான். கரெக்ட். எவ்வளோ இருக்கும்? சும்மா ஒரு நம்பர் சொல்லுங்கள். 3000 சொல்கிறீங்க. 6000 ஐம் நாட் ஈவன் கிட்டிங். 24 கேரட்டை 10 கிராம் காயினை போய் ஒரு ரெப்யூட்டட் ஷாப்பில் போய் வாங்க ட்ரை பண்ணால் 6000 ருபீஸ் கோஸ் ஜஸ்ட் டு மேக்கிங் சார்ஜ். அவங்களுக்கு இந்த டெலிவரிக்கெல்லாம் சார்ஜ்லாம் அவங்களுக்குலாம் கிடையாது, உங்கள் கையில் தானே கொடுக்க போகிறாங்க. ஒரு நல்ல பலன்னு ஒரு பர்ஸில் போட்டு உங்கள் கையில் கொடுத்துருவாங்க, மணி பர்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ நான் 900 ருபீஸ்க்கு இது கொடுத்துட்ருக்கேங்க. அப்போ என்னோட 900 ருபீஸ் எங்கே போகுதுன்னா டெலிவரி கம்பெனிக்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் போகுது. இது எனக்கு வரல, இந்த 900 ருபீஸ் எனக்கு வரல. புரியுதுங்களா? வால்ட்லேருந்து கஸ்டமர் வீட்டுக்கு போகிற வரைக்கும் எங்கள் இன்சூரன்ஸ் இருக்குது, அதுக்கு தான் இது போகுது. இதை காம்ப்ரமைஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. எனக்கு இது கட் பண்ணி கொடுங்க, இது இல்லாமல் கொடுங்க, எனக்கு அந்த காம்பனண்ட் வேண்டாம், நான் வந்து வாங்கிக்கிறேன். வால்ட்டுக்கு யாரையும் கூட்டிகிட்டு போக முடியாது. கஸ்டமர் டேரெக்டாக வால்ட்டுக்குள்ளே வந்து இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு வந்து வாங்க இந்த வால்ட்டுக்குள்ளே உள்ள வந்து உங்களோட எடுத்துகிட்டு போங்க, அப்படி பண்ண முடியாது அன்ஃபார்ச்சுனேட்லி. பிகாஸ் தர் இஸ் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் அண்ட் எவ்ரிதிங் அசைன் பை த இன்சூரன்ஸ் கம்பெனி. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், நான் எல்லாரையும் அப்படி வால்ட்டுக்கு வர வச்சு கொடுத்தேன்னா வால்ட்டோட லொக்கேஷன் ரிவீல் ஆகி நாளைக்கு அதுவே ஒரு த்ரெட்டாக வந்துச்சுன்னா the insurance company will easily void the insurance saying that நீங்களே தான் அதுக்கு காரணம் அப்படின்னு. நல்லா வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரு பொருளை வந்து இன்சூர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது அதுவாக நேச்சுரலாக தொலைஞ்சாலோ டேமேஜ் ஆனாலோ இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. நம்மளே போய் தெரிஞ்சு போய் அதை தொலைச்சிட்டு வந்துட்டு எனக்கு இன்சூரன்ஸ் கொடுன்னு கேட்டால் கிளைம் கிடையாது. கான்செப்டாக புரியுதுங்களா? இதுதான் இங்கேயும் உண்டு. இதனால தான் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ஆசைலாம் இல்லாமலாம் இல்லை, கஸ்டமர்ஸ் வந்து வால்ட்லேயே வந்து நீங்களே எடுத்துகிட்டு போங்க சார், எனக்கு டெலிவரி இன்சூரன்ஸ் கொடுக்க வேண்டாம்னு எனக்கு சந்தோஷம் தான். ஆனால் அப்படி பண்ண முடியாது. திஸ் நார்ம் டசன்ட் ஒர்க் லைக் தட். இன்ஃபேக்ட் நாங்கள் எங்களோட ஆஃபீஸ் ஸ்பேஸையும் வால்ட்டையும் ஒரே இடத்துல வைக்கல, 2 செப்பரேட் ஸ்பேஸஸில் இருக்குது. ரீசன் இஸ் பிகாஸ் ஐ கோ டு ஆஃபீஸ் எவ்ரி டே. இப்போ என்ன எல்லாருக்கும் இன்றைக்கி தெரியும் ஆரோகல் ஃபவுண்டர், இவரை ஃபாலோ பண்ணி போனால் வால்ட் எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சு எடுத்து இந்த மாதிரி அளவில் அவங்க யோசிக்கிறாங்க. தேர் திங்கிங் இன் வெரி எக்ஸ்ட்ரீம் வே பிகாஸ் தேர் கோயிங் டு பே ஹெல் அ லாட் ஆஃப் மணி when something happens. க்ரோர்ஸ் கணக்கில் கொடுக்கணுங்கிறப்போ தே வில் மேக் ஷுர் தட் த ப்ரோட்டோகால் இஸ் ஃபாலோட். ஸோ இது வேல்யூ ஃபார் மணியா இல்லையான்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். 900 ருபீஸில் நான் உங்களுக்கு 10 கிராம் காயின் உங்களுக்கு வீட்டுக்கு நான் டெலிவரி பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் ஆஃபீஸஸ் வைங்க. 6000 கொடுக்குறதுக்கு நான் 900 கொடுத்தா ஐ எம் சேவிங் யூ டைம் அண்ட் மணி. எஸ் ஆர் நோ? நீங்கள் சொல்லுங்கள். இட் லுக்ஸ் லைக் இட்ஸ் பீன் சேவ்ட். எஸ், கரெக்டாக உங்கள் டைமும் சேவ் பண்ணிட்டீங்க. கிளிக் ஆஃப் பட்டன், கன்வீனியன்ஸ், வீட்டிலேருந்தே வாங்கிட்டீங்க. 900 ருபீஸ். 3 days டெலிவரியா? 3 to 4 மேக்ஸ். ஐ மீன் டிபெண்ட்ஸ் ஆன் த லொக்கேஷன். நீங்கள் இப்போ இதுவே வந்து ஒரு பேச்சு நான் நீங்கள் கேட்டனால சொல்கிறேன். நல்ல Tier 1 சிட்டி மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, இந்த மாதிரி நல்ல மெயின் ஊர்களில் இருந்தீங்கன்னா 1 day தான். ஆனால் நான் 1 டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்னொரு 1 day ஆயிடுச்சுன்னா பிபி ஏறிடும். அதனால் வி டெல் மேக்ஸிமம் டைம் ஆஃப் 3 to 5 ஒர்க்கிங் டேஸ் நாங்கள் சொல்லுவோம். ஒர்க்கிங் டேஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ அதுக்குள்ளே டெலிவரி ஆகுங்கிறது எங்களுடைய எண்ணம். நெக்ஸ்ட் கொஸ்டின், பேங்க்ஸ் ஹேவ் ஆர்பிஐ டு பேல் தம் அவுட். பேங்க்ஸுக்கு ஆர்பிஐ இருக்குது பேல் அவுட் பண்ணுறதுக்கு. யூ ஆர் அ ப்ரைவேட் டெக் கம்பெனி. நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் டெக் கம்பெனி. இஃப் 50% ஆஃப் யுவர் யூசர்ஸ் panic due to the recent SEBI news and hit sell at the same time, எல்லாருமே வந்து 50% people வந்து பேனிக் ஆகிடுறாங்க. பேனிக் ஆகிட்டு சரிப்பா நம்ம வைக்க வேணாம் வித்துருவோம் அப்படின்னு சொல்லி அந்த செல் பட்டனை அமுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, do you have liquid cash reserve to pay them instantly? லிக்விட் கேஷ் வச்சிருக்கீங்களா கையில் அவங்களை இன்ஸ்டண்ட்டாக பே பண்ணுறதுக்கு? ஆர் நீங்கள் வித்ட்ராவல்ஸை ஃப்ரீஸ் பண்ணிடுவீங்களா? இது வரைக்கும் நாங்கள் வித்ட்ராவல்ஸை ஃப்ரீஸ் பண்ணதே கிடையாது சின்ஸ் இன்செப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது என்னன்னா இட்ஸ் பேக்டுங்க, சிம்பிள். இப்போ எல்லோரும் செல்லை கிளிக் பண்ணுறாங்க. செல்லை கிளிக் பண்ணால் ஓகே வால்யூம் எவ்வளோ
10 கிலோ செல்லில் வந்து கஸ்டமர்ஸ் வந்து 10 கிலோ செல் பண்ணியிருக்காங்க, 10 கிலோ வால்ட்டில் இருக்குது, செல் பண்ணால் எங்களுக்கும் பணம் வந்துடும், அந்த பணத்தை எடுத்து கஸ்டமர் கொடுத்துடலாம்ல. இட்ஸ் ஆஸ் சிம்பிள். நான் சொல்ல கான்செப்ட் புரியுதுங்களா உங்களுக்கு? வால்ட்டில் தங்கம் இருக்குது, இங்கே வந்து மக்கள் விற்கிறாங்க, அதுக்கு ஈக்குவலாக நாங்களும் செல் பண்ண முடியும் எங்களால். ரிவர்ஸ் ஓகே, நீங்கள் கேட்டனால சொல்கிறேன், எங்களுக்கு ரிஃபைனரில் நாங்கள் ப்ரொக்யூர் பண்ண முடியாத மாதிரி ரிவர்ஸ்லேயும் அனுப்ப முடியும். We can again give it back to the refinery and get the money. Okay. Concept புரியுதுங்களா? புரிஞ்சு. Same option works. That's how it works. That's something like a contract that you have. Yes. ஸோ நாங்கள் ரிவர்ஸ்லையும் பண்ண முடியும், எங்களால் இப்படியும் வர முடியும், அப்படியும் வாங்க முடியும். Okay. ஸோ அவங்ககிட்ட எங்களால் ப்ரொக்யூர் பண்ணி உள்ளே ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி பேனிக் ஆகி 50% விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நான் 100% விற்றாலுமே நான் கொடுத்துருவேன்னு சொல்கிறேன். Okay. 100% of the users click the sell button at the same time and everybody sold. What I will do? Simple. Our team will just coordinate with the refinery saying that எங்கள் வாட்டில் 100 கிலோ இருக்குது, என்டையர் 100 கிலோவை நாங்கள் செல் ஆஃப் பண்ணுறோம், செட்டில்டு அமௌண்ட்னா அவங்களுக்கு கோல்டு போய்ட்டு எங்களுக்கு அமௌண்ட் செட்டில் ஆகும், நாங்கள் எல்லா கஸ்டமர்ஸ் பணம் கொடுத்துருவோம். சிம்பிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த டைம் லிமிட் என்னவா இருக்கும்? ஒன்லி திங் இஸ் நீங்கள் சொல்லுங்கள், இது ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன். 100% விற்கிறாங்க அப்படிங்கிறப்போ இந்த வால்ட்டில் இருக்கிற கோல்டு அவங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 48 hours டர்ன் ஓவர் டைம், ரைட்? 48 ஹவர்ஸில் இதை பண்ணிடுவோம் ஜென்ரலி. எங்களுடைய அதனால தான் எங்களோட செல் ஆர்டர் வந்து நாங்கள் 24 to 48 hours வச்சிருக்கோம். 48 hours இது நாங்கள் பை டிஃபால்ட் போட்டுருவோம், ஆனால் செல் ஆர்டர் வில் கெட் ப்ராசஸ் வித்தின் 3 to 5 hours ரெகுலர்லி. இது எங்கள் ரெகுலர் ஷெடியூல். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதையும் வந்து ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க, கம்பேரிட் வித் சம் அதர் இந்த நார்த் இந்தியன் ஆப்ஸ் கூட கம்பேர் பண்ணி, அங்கெல்லாம் நான் விற்று அமுக்கணும் உடனே பணம் வந்துருச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த இடத்துல இந்த ஒரு ஸ்டோரி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கஸ்டமருங்க, அவர் வந்து ஒரு ஹேண்டிகேப்டு, அவர் கஷ்டப்பட்டு ஆரோகோலில் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி கிட்டத்தட்ட அவர் ஒரு 11 கிராம் கிட்ட சேவ் பண்ணிட்டார், 12 கிராம் சேவ் பண்ணியிருக்கார். என்ன ஆயிருக்கு, அவருக்கு ஆக்சுவலி காயின் ஆர்டர் பண்ணலான்னு ஆசை. அவர் காயின் ஆர்டர் பண்ணலான்னு நினச்சிட்டு, அவருக்கு தமிழ் அந்தளவு சாரி இங்கிலீஷ் அந்தளவுக்கு தெரியல, அவர் செல்லு தான் காயின் ஆர்டர்னு நினச்சிட்டார். ஆக்சுவலி செல் பட்டனை கிளிக் பண்ணும்போது 2 ஆப்ஷன் நாங்கள் காட்டுவோம், செல் பண்ணணுமா காயின் வேணுமான்னு கேட்போம். அவர் செல்லே கிளிக் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் வந்து நான் சொல்கிறது ஒரு 8 months முன்னாடி நாங்களும் அந்த ப்ராசஸ் வச்சுருந்தோம். யூ கிளிக் செல் வித்தின் 1 to 2 minutes த அமௌண்ட் வில் கம் டு பேங்க் அக்கௌண்ட். இந்தளவுக்கு நாங்கள் ஆட்டோமேஷன் வச்சுருந்தோம். அவர் அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிடுச்சு. பணம் போனதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவர் புரியல, அவருக்கு என்னென்ன எஸ்எம்எஸில் பணம் வந்துருச்சுன்னு வருது. அவர் எங்கள் கஸ்டமர் கேரில் கால் பண்ணி, சார் நான் கோல்டு தான் வேணும்னு தான் சேவ் பண்ணேன், ஆனால் எனக்கு பணம் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சார் நீங்கள் காயின் ஆர்டர் போட்டிங்களா செல் பண்ண, எனக்கு தெரில சார் நான் ஏதோ பண்ணேனார். உள்ளே போய் பார்த்தா நாங்கள் எங்கள் பேக் அண்ட் டேஷ்போர்டில் பார்க்குறோம் செல் பண்ணியிருக்காரு. சார் நீங்கள் விற்றுட்டீங்க சார். அவர் ரொம்ப டிவாஸ்ட் ஆகிட்டார். ஏன்னா சிறுக சேர்த்து வந்தாருங்க. அவர் 12 கிராம் சும்மா இப்படி வாங்கலை, சேவ் பண்ணி வாங்கியிருக்காரு. இது ஒரு எக்ஸ்ட்ரீம் சினாரியோ. இந்த சினாரியோ நடத்தப்போ எனக்கு அது பர்சனல் ரொம்ப ஹர்ட் ஆச்சு. 12 கிராம் ஒருத்தன் வந்து ஈஸியெல்லாம் வரல, கஷ்டப்பட்டு 1.5 pound சேர்த்துருக்கான். I personally contacted our company CA to make sure that இதை என்ன பண்ணலாம், ஏன்னா உடனே ரீச் அவுட் பண்ணிட்டாரு. இதை உடனே ரிவர்சல் பண்ண முடியுமானா விதின் 1 hour டைம் ஸ்பேனில் நாங்கள் இதை ரிசால்வ் பண்ணி கொடுத்தோம். அவருக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் சினரில் நான் சால்வ் பண்ணி கொடுத்தேன். அது என்ன பண்ணேன்னு நான் சொல்லி மற்றவங்க பண்ண விரும்பலை, பட் நான் பண்ணி அதை ரிசால்வ் இட் இன் த ஃபேவர் ஆஃப் த கஸ்டமர் பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் him to lose 12 grams. மறுபடியும் ஒரு 12 grams வாங்கினா மறுபடியும் ஒரு GST கட்டி வாங்கணும். விச் இஸ் ஐ பர்சனலி ஃபெல்ட் இட்ஸ் அன்எத்திக்கல். ஐ மீன் அது ஏன் உள் மனசு வந்து எனக்கு அவருக்கு கோல்டு நினச்சேன். அவருக்கு நான் அப்புறம் கைட் பண்ணி சொன்னேன், இப்படி நீங்கள் பண்ணணும்னு சொன்னப்போ, இப்படி தான் நான் சார் இப்போ தெரிஞ்சு சார் ஈஸி சார் ஆர்டர் பண்ணி வாங்கினதுக்கப்புறம் அகெயின் ஹி கால் மீ டு தேங்க் மீ. எனக்கு அது கிடச்சிருச்சு சார் வீட்டில், நான் ரொம்ப நன்றி சார், நான் தங்க வேணும் தான் சார் உங்கள் ஆப்பில் வாங்கினேன்னு சொன்னார். இப்போ நான் இந்த இதில் ஏன் இந்த 3 to 5 hour ஷெடியூல் வச்சுருக்கோன்னா, தெரியாதனமாக அவங்க செல்லை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா தே ஹாவ் இனஃப் டைம் டு ரீச் அவர் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சே ஐ அன்ஃபார்ச்சுனேட்லி டிட் இட். இதே நம்ம டக்குன்னு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம சொன்னோன்னா அந்த பர்பஸ் அஃபெக்ட் ஆகுதுங்கிறது தான் என்னுடைய ஆசை. இதனால தான் நாங்கள் இப்படி பண்ணுறோம். நான் சொன்னதும் ஆப்பில் செல் பண்ணி பார்க்குற மக்களுக்கு தெரியும், 24 to 48 hours நாங்கள் அதில் லிஸ்ட் பண்ணி காட்டுவோம். பட் த அமௌண்ட் கம்ஸ் இன் less than 24 hours. இன் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் மை டைம் ஃப்ரேம் இஸ் ஸ்டில் மேட்ச்ட். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பெரிய பிரபலமான ஒரு ஜுவல்லரி பேர் தான் போட்டிருக்காரு இவர், அந்த ரெகுலராக வாங்குறாரு. when I buy from Tanishq or a local big jeweler, I can take the chain to a testing center immediately. அதாவது அந்த செயினோ ஏதோ ஒரு ஆர்னமெண்ட்டை டெஸ்டிங் சென்டருக்கு இமீடியட்டாக எடுத்துகிட்டு வரும். வித் ஆரா ஐ ஓன் அ டிஜிட்டல் என்ட்ரி இன் டேட்டா பேஸ். ஏன்னா என்கிட்ட கோல்டு கையில் இல்லை, அதனால் டிஜிட்டல் என்ட்ரி தான் நான் வச்சுருக்கேன். Do you publish a public daily audit report from a third party auditor to prove that gold in your vault அதே தாங்க இஸ் 1:1, not yearly certificate, a daily live report. அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு? மீனிங் இது எப்படி நான் சொல்லிடுறேன், சொன்னேன்ல 1 கிலோ பாரை 1000 1 கிராம் காயினாக மாற்றும் போது ஒரு காயினை டிஸ்ட்ராய் பண்ணிடும் ஃபார் அசைங். அசை அப்படிங்கிறது ஃபயர் அசைன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது மக்களுக்கு தெரியாது. மக்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து ஒரு ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி கடையில் ஒன்று வச்சுருப்பாங்க, அதில் போய் ப்ளேஸ் பண்ணுவாங்க, அதில் எடுப்பாங்க. அந்த மிஷின் வந்து அக்யூரசி ஒரு 0.5% ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். மீனிங் இட் இஸ் நாட் 100% அக்யூரேட். த ஒன்லி அக்யூரேட் டெஸ்ட் இஸ் ஃபயர் அசே. ஃபயர் அசேங்கிறது காயினை உருக்கிடுவாங்க. நாங்கள் 1000 காயின் அடிக்கிற பேட்சில் ஒரு காயினை உருக்கி அதை டெஸ்டிங் பண்ணுவோம்.
அந்த காயின் வந்து 999 பாஸ் ஆனால் தான் மிச்ச 999 காயின்ஸை நாங்கள் டிஸ்பர்ஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் QC. Okay. திஸ் இஸ் த QC procedure we follow here. எஸ், குவாலிட்டி கண்ட்ரோல். எஸ், குவாலிட்டி கண்ட்ரோல். தட் இஸ் வை இதை கண்ணை மூடிட்டு இந்தியா முழுக்க நான் லட்சக்கணக்கான பேருக்கு டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்கேன். எங்கன்னா போய் நீங்கள் செக் பண்ணிங்கிறது ஓப்பனாக சேலஞ்ச் சொல்கிறாங்கன்னா எனக்கு இதோட பியூரிட்டி எனக்கு தெரியும். நாங்கள் இந்த பியூரிட்டி நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். நாங்கள் அதில் வந்து அதை சொல்லலை பியூரிட்டியில் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பியூரிட்டி டெஸ்ட் பண்ணிங்களா அப்படின்னு கேட்பாங்க. அகேன் we are BIA certified first of all. we are BIA certified for purity also. சரிங்களா, எங்களுக்கு வந்து இந்த 999 பண்ண முடியும். பட் இருந்தாலும் அவங்க வந்து கேட்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், டெஸ்ட் பண்ணி பார்த்துருங்கன்றேன். You don't have to trust. You verify. You test. You don't trust. You can test. Okay. Exactly. Again, gold and silver ரெண்டுமே 99.9% நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். You can test it wherever you want. டனிஷ்கில் சொல்கிறல காயின் ஆர்டர் பண்ண சொல்லி கடையில் போய் டெஸ்ட் பண்ணிக்க சொல்லுங்கள். அப்படி தான் பண்ணணும். ஓகே, இப்போது அடுத்த ஒரு கேள்வி. த கவர்மெண்ட் சாவரின் பாண்ட் கோல்ட்ஸ், தட் இஸ் SGB, எனக்கு வந்து 2.5% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு. எஸ். And have zero capital gain tax if held the maturity amount as zero capital. Aura Gold charges me GST and offers no interest. GST-யும் சார்ஜ் பண்ணுறாங்க, இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கறதில்ல. சரி, why would any financial literate Indian choose your app? டைரக்ட், அதாவது நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக, நோ ப்ராப்ளம், நல்லதுதான். லிட்ரலி சூஸ் யுவர் ஆப் ஓவர் அ கவர்மெண்ட் பேங்க். அதாவது கவர்மெண்ட் பேக்கை இந்த SGB-யை கம்பேர் பண்ணும்போது ஏன் நான் வந்து உங்களை சூஸ் பண்ணணும்? சரி, அவருக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும். SGB வந்து இப்போ கிடையாது, நியூ இஷ்யூ கிடையாது. ஒரு 8 வருஷமாக ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அந்த பாலிசி, அதாவது அந்த ஒரு கான்செப்ட் வந்து ஃபெயிலியர் கான்செப்ட் ஆக்சுவலி. ஓஹோ, எதுக்கு SGB விட்டாங்க ஃபஸ்ட் அவங்க புரிஞ்சுக்கணும். மக்கள் நிறைய கோல்டு வாங்குறதுனால, பிகாஸ் இந்தியன்ஸ் ஆர் ஃபாண்ட் ஆஃப் கோல்டு, நிறைய கோல்டு வாங்குறதுனால கவர்மெண்ட் ஹேட் டு இம்போர்ட் கோல்டு ஆன் அ ரெகுலர் பேசிஸ். இட் இஸ் த செகண்ட் ஹையஸ்ட் இம்போர்ட் இன்சைட் இந்தியா. ஃபஸ்ட் வந்து க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம், நம்பர் 1. செகண்ட் வந்து கோல்டு. அப்போ நிறைய கோல்டை நம்ம வாங்குறதுக்கு நிறைய $US செலவு பண்ண வேண்டியிருக்கு, இல்லை $US வாங்க வேண்டியிருக்கு. அதுக்கு நம்ம நிறைய இந்தியன் ருப்பீஸை செலவு பண்ண வேண்டியிருக்கு. அப்போது கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட்னு சொல்லுவாங்க, CAD. இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் வந்து கவர்மெண்ட்டுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க கையில் கொஞ்சம் ரிசர்வ் வச்சுக்கிறதுக்கு விரும்புவாங்க. ஆனால் இவங்க மக்கள் இங்கே வாங்க அவங்க அங்கே இம்போர்ட் பண்ணி ஆக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கிறனால என்ன பண்ணாங்க, ஒரு பாண்டு கிரியேட் பண்ணி பாண்டில் கோல்டுன்னு எழுதிடுவாங்க. அது ஈக்குவலண்ட்டாக கோல்டெலாம் வாங்கி வைக்க மாட்டாங்க. நான் கவர்மெண்ட்டு நான் சொல்கிறேன், இது கோல்டு ரேட்டை ஃபாலோ பண்ணணும், இந்த வச்சுக்கோ, வருஷம் 2.5% வட்டி தரேன், 8 வருஷம் நீங்கள் ஹோல்ட் பண்ணி பிடிச்சின்னா நான் உனக்கு கேபிட்டல் கெயின்ஸில் எக்ஸப்ஷன் தரேன்னு சொல்லி கொடுத்த பாண்டு தான் அந்த SGBs. இன்றைக்கி டேட்டுக்கு நீங்கள் பிரைமரி மார்க்கெட்டில் வாங்க முடியாது, செகண்டரி மார்க்கெட்டில் வேறு யாரோ வச்சிருக்கிறத ஒரு ப்ரீமியம் கொடுத்து நீங்கள் வாங்க முடியும். சரிங்களா, அந்த 2.5% இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுத்தாங்க, அதுவும் கை காசு போட்டு தான் கொடுத்தாங்க. இது என்ன கான்செப்ட்லன்னா, ஓகே மக்கள்லாம் இந்த பேப்பரை வாங்கி வச்சுட்டு தங்கம் வாங்க மாட்டாங்க, நமக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் சரியாக போயிடும், நம்மளும் இம்போர்ட் பண்ணுறது குறைச்சிடலாம். SGB லான்ச் பண்ண அடுத்த வருஷம் டபுள் த வால்யூம் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கியிருக்காங்க மக்கள். ஃபிசிக்கல் கோல்டு வாங்குற நிப்பாட்டில் SGB-யும் வாங்கியிருக்காங்க, ஃபிசிக்கல் கோல்டு வாங்கியிருக்காங்க. அப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, கொஞ்சம் வருஷங்களில் குறையதான் பார்ப்போம், பாலிசி இப்போ தானே போட்டோம், வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தா வருஷம் இன்க்ரீஸ் ஆனே போனதே தவிர குறையவே இல்லை. அப்போ இந்த பாலிசியில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஃபைனலாக 8 வருஷம் கழிச்சு மக்கள் வந்துருவாங்களே, எங்கே என் பணம் அப்படின்ட்டு. 2000 ஸ்டார்ட் பண்ண SGB 12,500 மெச்சூர் ஆகுதுன்னா 10,500 ரூபா ஒரு கிராமுக்கு கவர்மெண்ட் கொடுக்கணும், கை காசு போட்டு. யார் காசு? டேக்ஸ் பேயர்ஸ் மணியை போட்டு கொடுத்தாங்க. ஏன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் சாவரின் கேரண்டியில் கொடுத்தாங்க. 2.5% வட்டியும் போட்டு கொடுத்தாங்க. இட்ஸ் ஹியூஜ் லாஸ் ஃபார் த கவர்மெண்ட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அதனால தான் SGB நிப்பாட்டிட்டாங்க. மக்களுக்கு தெரியணும் ஏன் SGB நிப்பாட்டாங்க. நல்லா இருந்துச்சு, எஸ் மக்களுக்கு நல்லா இருக்கும், ஆனால் அது வந்து கவர்மெண்ட்டுக்கு நல்லா இல்லை, அதனால் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ SGB மாதிரி ஏன் ஆரோக்கியம் பண்ணலன்னு சொல்கிறேன். நல்ல ஞாபகம் மக்கள், நான் ஏன் இவ்வளோ சாலிடாக கான்ஃபிடென்ட்டாக என் பிஸ்னஸை ரன் பண்ணுறேன் அப்படின்னா, நான் யாருக்கும் வட்டிக்கும் கொடுக்குறதில்ல, நான் வட்டி தரேன்னு சொல்கிறது ரொட்டேஷன் கிடையாது. யாருக்கா வட்டி கொடுக்கணுன்னா அந்த இடத்துல ஒரு ரிஸ்க் இருக்குது. அது எவ்வளோ வேணா இருக்கலாம், சின்ன வட்டியாக இருந்தாலும் பெரிய வட்டியாக இருந்தாலும் ரிஸ்க் இருக்குது. மக்கள் வாங்குற அந்த 1:1 கோல்டை வால்ட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது வெளியே எங்கேயுமே போகாது. ஓகேங்களா, அதனால தான் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு நான் சொல்கிறேன். காரணம் இந்த வட்டிக்கு விடுற கான்செப்ட் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, டைம் டியூரேஷன் 11 மந்த்ஸ் வேணும், 12 மந்த்ஸ் வேணும். ஏன்னா அந்த வட்டிக்கு விட்டு அந்த பணம் வரணும், அப்படி தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். இன்ட்ரெஸ்ட் ஹஸ் டு பி ஜென்ரேட்டட் சம்வேர். அது எங்கேயோ ஒரு இடத்துல ஜென்ரேட் ஆகி வரதெல்லாம் வருது. அது இன்னும் காற்றுலேருந்து அப்படியே மாய்ச்சராகவே வர்றது கிடையாது. கரெக்டுங்களா, அது செடி கிடையாது, தண்ணி ஊற்றுனா வளர்றது. ரைட். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கான்செப்டே வந்து ரிஸ்கி தான். நான் எந்த ரிஸ்க்குமே எடுக்க மாட்டேன். நான் சொன்ன மாதிரி எது தேவையோ அதை பண்ணிடுவேன், எது தேவையோ அதை பண்ண மாட்டேன். நான் பயங்கர பெருசாக மாளிகை மாதிரி நான் ஷோரூமை போட்டு மக்கள் தலையில் கிராமுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறத பண்ண மாட்டேன்.
இன்சூர் டெலிவரியில் வந்து இன்சூரன்ஸை கட் பண்ணால் மக்களுக்கு சீப்பாக கிடைக்குதுங்கிறக்கா இன்சூரன்ஸை கட் பண்ண மாட்டேன். சொல்ல புரியுதுங்களா? பண்ண வேண்டியதை பண்ணிடணும், ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணி அப்படிங்கிறீங்க. அண்ட் நான் எந்த வட்டியும் ப்ராமிஸ் பண்ணுறது கிடையாது. கோல்டே உங்களுக்கு 42% கொடுக்குது. இதில் நான் வட்டி கூடுறேன்னு சொல்லி 42% போய் ரோட்டில் விட முடியுமா? நான் சொல்ல கான்செப்ட் கோல்டு இந்த 2% 2.5%லாம் வேணாம். நம்ம 40% 42% வட்டி கோல்டு கொடுத்துட்டு இருக்கு. ஆவரேஜ் கோல்டோட CAGR 12%ங்க, 12.1%. பேங்க்கில் கிடைக்காத வட்டி கூட கோல்டு ரிட்டர்ன்ஸில் கொடுத்துருது. நான் வந்து போதுமென்ற மனமே பொண்ணானதுங்கிற பாலிசியில் வாழ்கிறேன். எனக்கு 12% கொடுத்தாலே சந்தோஷமாக, அது மேலே வேணாம். அதை நான் வட்டியில் விட்டு எனக்கு கூட 1% 2% கொடுக்குற ரிஸ்க் வேண்டான்னு நான் சொல்கிறேன். மக்களுக்கு நான் சஜஷன் கொடுக்குறேன். யாராவது அப்படி தரேன்னு சொன்னாங்கன்னா போய் கொடுக்காதீங்க. கோல்டை சேர்க்குறதும் சம்பாதிக்கிறதே கஷ்டம், அதை கொடுத்து திருப்பி கிடைக்கலன்னா கஷ்டம். அந்த ஒரு கான்செப்ட் நான் சொல்கிறேன். ரைட்டுங்க. நான் என்ன எத்திக்ஸ் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேனோ இது எல்லாமே நான் கம்பெனியில் ஃபாலோ பண்ணுற எத்திக்ஸ். ஐ டி நாட் கம் ஃப்ரம் அப்படியே கோல்டன் ஸ்பூனில் தான் நான் வரல. ஐ டி நாட் கம் ஃப்ரம் கோல்டன் என்ன சொல்கிறேன் கோல்டு பிஸ்னஸ் ஃபேமிலியில் தான் நான் வரல. ஸோ என்னுடைய லேர்னிங் வந்து ரொம்ப ஹார்டாக இருந்தனால ஐ மேட் ஷுர் தட் த பாலிசிஸ் வி ஃபாலோ அண்ட் த எத்திக்ஸ் வி ஃபாலோ இஸ் ஆல்சோ ஹார்ட். இந்த வட்டி கான்செப்ட் நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு வந்து அப்படி ஒரு ஆப் வந்து நான் உனக்கு இவ்வளோ வட்டி தரேன்னு சொன்னால் மக்கள் கண்மூடித்தனமாக உள்ளே போய் பணம் போடுவாங்க. நடந்துச்சு பெங்களூரில். அப்படி ஒரு கம்பெனி ஒரு ஆப் ரன் பண்ணாங்க, வட்டி தரேன்னு சொன்னாங்க, மக்கள் கண்மூடித்தனமாக போட்டாங்க. அந்த வட்டி எப்படி வருதுன்னு யாருமே கேட்கல. வட்டி தரேன்னு சொன்னால் நான் கொடுத்துட்டேன்றாங்க. கோல்டுக்கு நான் கோல்டாகவே வட்டி தரேன்றான். கோல்டுக்கு கோல்டாக வட்டி தர்றது ஹை ரிஸ்க். நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பரான பிஸ்னஸ் மாடல் இருந்தால் ஓகே. அந்த வட்டி விடணும்னா கண்டிப்பாக லாக்இன் பீரியட் இருக்குது. நம்ம ரெடி சொல்லலாம். அந்த சோகால்டு ஆப்பில் ஒரு டைம் லாக்இன் பீரியட் டைமில் 12 months. 12 months உங்கள் கோல்டை நீங்கள் எடுக்க முடியாது. அந்த கோல்டை அவன் ரொட்டேஷன் பண்ணி என்ன வேணாலும் சம்பாதிப்பான். அதுலேருந்து உங்களுக்கு அந்த வட்டி தரான். இன்கேஸ் அவனால் தர முடியலன்னா என்ன ஆகும்? முதலுக்கு மோசம் அந்த மாதிரி எழுதல. இதனால தான் இந்த எக்ஸ்ட்ரீம் அகலகால் வச்சு எதுவுமே பண்ண வேண்டாம். கோல்டாக கொடுக்குற ரிட்டர்ன் எவ்வளோ போதுமே இருக்கணும். அண்ட் தட் இஸ் த ஒன்லி ரீசன் ஆரோகோல்ட் இஸ் த ஒன்லி ஃபின்டெக் கோல்ட் பேஸ்ட் ஆப் தட் இஸ் ஹலால். எஸ், நாங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டோம், இன்ட்ரெஸ்ட் வாங்க மாட்டோம். இதனாலேயோ என்னன்னு தெரில, எங்களுடைய யூசர் பேஸ் மிடில் ஈஸ்ட்லேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி ஸ்பெஷலி நம்ம இஸ்லாமிய நண்பர்கள்கிட்ட வி ஆர் வெரி ஃபேமஸ். பிகாஸ் அவங்களே எனக்கு லாஸ்ட் வீக் எனக்கு என்னுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர் ஒரு வீடியோ காமிச்சார். ஏதோ ஒரு இஸ்லாமிய நம்பர் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் சொல்லியிருக்காரு இந்த மேட்ரு ஹலாலுங்கிற இந்த எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹலாலாக பண்ணுறதுங்கிறத கேட்டப்போ ஆரோகோல்ட் அவர் சஜஸ்ட் பண்ணி இந்த ஆப் ஹலால், ஏன்னா நான் இங்கே வந்து வாங்குறது விற்கிறது மட்டும் தான் நான் பண்ணுறேன், இந்த இடத்துல எனக்கு வட்டி வராது, நான் கோல்டை வாங்கிக்கிறேன், ஃபியூச்சரில் ரேட் ஏறமா நான் விற்கிறேன், எனக்கு அது ப்ராஃபிட். ஐ திங்க் உங்களுக்கு அந்த கான்செப்ட் ரொம்ப ரிலேட் ஆகும் நான் நினைக்கிறேன். இந்த கான்செப்ட்னால ஹி பர்சனலி சஜஸ்டட் ஆரோகோல்ட். இது அது எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு எந்த அசோசியேஷன் கிடையாது. இஸ் ஆரோகோல்ட் கஸ்டமர். ஹி himself made a video on Instagram educating other people about how Orogold is halal. You can use this app. Other apps are giving interest. Don't go in for that. Even in fact அவர் என்ன சொல்கிறாருன்னா நகைக்கடையே அந்த மாதிரி தான் சொல்கிறார். ஏன்னா அவங்க வட்டி தான் தராங்க பேசிக்லி. நீங்கள் மாதம் போடுற சிட் அமௌண்ட்டுக்கு 11 மாதம் கழிச்சு உங்களுக்கு அவங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் நகையாக வாங்கிக்கும் போது டிஸ்கவுண்ட்டாக கொடுக்குறாங்க. ஸ்டில் அந்த கான்செப்ட் ஆஃப் ரொட்டேஷன். எஸ், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து ரொம்ப பர்சனலான ஒரு ஃப்ரெண்டு கேட்ட கொஸ்டின். ஓகே. டெக் கம்பெனிஸ் டுடே ஆர் ஆஃபன் டேட்டா கம்பெனிஸ். டெக் கம்பெனிஸ் வந்து இப்போ டேட்டா தான் மெயின், டேட்டா கேம் தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ பேசிக்லி டெக் கம்பெனிஸ் ஆர் டேட்டா கம்பெனிஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஆர் யூ செல்லிங் ஃபினான்ஷியல் டேட்டா ஆஃப் யுவர் யூசர்ஸ்? அதாவது உங்கள் யூசர்ஸோட ஃபினான்ஷியல் டேட்டாஸை, அவங்க ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸை, அவங்களுடைய சேவிங் கெப்பாசிட்டியை கிரெடிட் கார்டு கம்பெனிஸ்க்கும் லோன் ஆப்ஸ்க்கும் இல்லை வேறு ஏதாவது ஒரு என்டிட்டிக்கு செல் பண்ணி உங்கள் ரெவன்யூ சிஸ்டமாக சேஞ்ச் பண்ணுறீங்களான்னு கேட்குறேன். ஓகே. நான் ஒரு பிஸ்னஸ் மாடல் உடச்சி சொன்னல, அதுதான் எங்கள் பிஸ்னஸ் மாடல். வேறு எந்த ஸ்ட்ரீம் ஆஃப் பிஸ்னஸ் மாடலும் நான் போக மாட்டேன். அப்போ அந்த டேட்டாஸ் வந்து ஹவு சேஃப் இட் இஸ்? ஓகே, சிம்பிள். நான் டெக் பேக்ரவுண்டில் தான் வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட் பாட்காஸ்ட் சொல்லுவேன் ஐ ஹவ் 9 years of experience in the tech background. ஸோ ஐ பர்டிகுலர்லி மேக் ஷுர் தட் இந்த ஸோ கால்டு விஷயங்கள்லாம் ரெப்ளிகாஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலி டேட்டா பேஸ் வந்து 7 ரெப்ளிகாஸ் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி எதுக்குன்னா ஒன்று இல்லைன்னா இன்னொன்று நம்மளோட பேக்கப் டேட்டா இருக்கும். அந்த பேக்கப் டேட்டாக்கு ஆக்சஸ் வந்து லைக் அந்த ஸோ கால்டு ஆடிட்டிங் ஃபர்முக்கு இருக்கும். எதுக்காகனா இன் டர்ம்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி யார் எவ்வளோ வச்சுருந்தான்னு தெரியணும்ல. இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து கொடுக்கப்பட்ட கைட்லைன் கிடையாது. இதெல்லாம் நம்ம வந்து சேஃப்டிக்காக நாங்கள் பண்ண கைட்லைன்ஸ். 7 ரெப்ளிகா இருக்கணும் எங்கேயும் போடலை, நாங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா கஸ்டமரோட டேட்டா அதில் இருக்குல்ல, அதை நாங்கள் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் வச்சிருக்கு. ஐ டோன்ட் நோ, மேபி அதர் கம்பெனிஸ் மைட் ஹேவ், பட் we are having it. We are having cyber security experts whom we consult whenever we do something new, whenever we release a feature. We make sure that everything is pen testing சொல்லுவாங்க, penetration testing. We do all kind of testing before doing it. அதுதான் சும்மா ஒரு ஆப்புக்கும் ஆரோகோல்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். தான் சும்மா ஒரு ஆப் ரெடி பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். 5000 10,000 ஆப் விற்கிறவங்க இருக்காங்க. அவன் பார்க்குறது மாதிரி இருக்கும், அந்தமாதிரி ஒர்க் ஆகாது, மேட் இன் சைனா மாதிரி. சரிங்களா? ஸோ அந்தமாதிரி ஆப்பை பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த ஆப்பில் சும்மா நீங்கள் போய் லாகின் பண்ணால் மேபி ஓடிபி வரலாம், உள்ளே போகலாம், இல்லை அது கூட ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். பட் சைபர் செக்யூரிட்டிலாம் அதில் இது கிடையாது. நீங்கள் அதில் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம்.
ரைட். அந்த 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 டேட்டா பேஸை ஹேக் பண்ணிடலாம் இந்த மாதிரிலாம். அண்ட் அவர் கேட்டனால நான் சொல்கிறேன், இந்த டேட்டாவை விற்று தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மாதிரி ஒரு ஐடியாவை இது வரைக்கும் நான் ஒரு ஆங்கிள் கூட நாங்கள் யோசிச்சது கிடையாது. அப்படி எப்போவுமே பண்ண மாட்டோம். அண்ட் இன்ஃபேக்ட் நான் அதனால் சொல்கிறேன், வி வில் நெவர் அது யார் பண்ணுவான்னு சொல்கிறேன். பீப்புள் இந்த ஆப்ஸ்லாம் வந்து சூப்பர் ஆப்பாக மாறுவாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசார்ஜ் கொண்டு வருவான், மொபைல் டாப்பை கொண்டு வருவான், ஒரு ஆப்பில் நிறைய விஷயங்கள் கொண்டு வருமா. என்ன பண்ணுவான், இந்த டேட்டா வச்சு இவங்களுக்கு என்னென்ன கொடுக்கலாம், கிரெடிட் கார்டு கொடுக்கலாமா, இதெல்லாம் கொடுக்கலாமான்னு பார்ப்பான். ஐ வில் நெவர் பிகம் அ சூப்பர் ஆப் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஆரோகோல்டு வில் ஆல்வேஸ் பி அ ப்ரெஷியஸ் மெட்டல் ஆப். எங்கள் இதில் கோல்டு வாங்கலாம், சில்வர் வாங்கலாம். ஃப்யூச்சரில் நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், பிளாட்டினம் கொண்டு வரலாம். இந்த மாதிரி தான் நாங்கள் போவோமே தவிர எங்கள் வெர்டிக்கலை மாற்றி வாங்க நம்ம வந்து இன்சூரன்ஸ் விற்கலாம், அதை விற்கலாம், இதை விற்கலாம், கிரிக்கெட் ஸ்கோர் காட்டலாம் அப்படிங்க இதை நாங்கள் பண்ண மாட்டோம். ஏன்னா வி வாண்ட் டு பி நோன் ஃபார் திஸ், வி வாண்ட் டு பி ஸ்பெஷலைஸ்ட் இன் திஸ், வி வாண்ட் டு பி நோன் அஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இன் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ். வி டோன்ட் வாண்ட் டு பி நோன் ஃபார் எனிதிங் எல்ஸ் ஜஸ்ட் பிகாஸ். அகைன் நான் மறுபடியும் சொல்கிறேன், மொபைல் ரீசார்ஜ் பண்ணால் அதுக்கு ஏதோ கிடைக்குது, இன்சூரன்ஸ் போட்டால் அதுக்கு ஒரு கிடைக்குதுன்னு வேணாம். இதுவே போதும், இதை வச்சே நான் வந்து பண்ண முடியுங்கிறத நான் பார்த்துட்டேன். எனக்கு அதுவே போதுமானது. அந்த டேட்டா வச்சு தான் நான் சமாளிக்கணும் அவசியம் கிடையாது. அண்ட் அந்த கஸ்டமருக்கு நான் அதை தான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா இப்போது நிறைய பேருக்கு இருக்கிற பயம் தான் இது. அதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. நான் ஹேண்ட் பிக்டாக ஒரு 9 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். அதுதான் இது. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு கடைசி கேள்வி, ஆனந்த், யூ ஆர் பில்டிங் அ பிஸ்னஸ் ஆன் த சேவிங்ஸ் ஆஃப் த மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸோட சேவிங்ஸில் ஒரு பிஸ்னஸை நீங்கள் பில்ட் பண்ணியிருக்கீங்க. இஃப் ரெகுலேட்டரி விண்ட் சேஞ்சஸ், அதாவது ரெகுலேட்டரி விண்ட்ஸ் சடனாக சேஞ்ச் ஆகுது, அண்ட் டிஜிட்டல் கோல்ட் இஸ் பேண்ட் ஆர் ஸ்ட்ரிக்ட்லி ரெகுலேட்டட் லைக் கிரிப்டோ மாதிரி அப்படியும் இல்லாமல் அப்படி பேனே பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. டூ யூ ஹாவ் அ பிளான் பி இருக்கா டு ரிட்டர்ன் எவ்ரி சிங்கிள் ருப்பி டு யுவர் யூசர்ஸ்க்கு ஒவ்வொரு அமௌண்ட்டும் திருப்பி தர்றதுக்கு உங்ககிட்ட பிளான் பி இருக்கா? இல்லை அப்படின்னா வில் தியர் மணி பி ஸ்டக் இன் லிட்டிகேஷன் ஃபார் 10 years? 10 வருஷம் லிட்டிகேஷனில் அது வந்து அப்படியே இருக்குமா அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து இவங்க ஏன் இந்த கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறதும் அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க சிட்டிலெல்லாம் நிறைய லாஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு இந்த கேள்விகள் வருது. சூப்பர் கொஷின். ஏன்னா அதான் அந்த ஒரு டவுட் இருக்கும் நார்மலாகவே. ஷேர் சிம்பிள். கிரிப்டோவும் கோல்டு ஒன்று கிடையாது. கிரிப்டோ இஸ் இல்லை, அவங்க இங்கே கோல்டு சொல்லலை, டிஜிட்டல் கோல்டு சொல்கிறாங்க. டிஜிட்டல் கோல்டு இந்த இடத்துல நான் அதை கிளாரிஃபை பண்ணிடுறேன். டிஜிட்டல் கோல்டுனா தனி கோல்டுலாம் இல்லைங்க, ஃபிசிக்கல் கோல்டு இருக்குல்ல. இப்போ இது 100 கிராம் ஃபிசிக்கல் கோல்டுங்க, சரிங்களா? இன்றைக்கி வந்து இந்த 100 கிராம் வந்து ஃபிசிக்கலாக உங்களால் தொட முடியுது, கையில் வச்சுக்க முடியுது, டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியுது. இட்ஸ் டேஞ்சிபிள். நான் டேஞ்சிபிள் கிடையாது. கிரிப்டோ நான் டேஞ்சிபிள். பார்க்க முடியுமா, தொட முடியுமா, அதை எங்கேயோ ஸ்டோர் ஏதோ பிளாக் செயினில் இருக்கும், ரைட்? ஸோ இந்த ப்ராடக்ட்டை என்றைக்குமே அவங்களால் பேன் பண்ண முடியாது. கவர்மெண்ட் கான்ட் சிம்பிளி கமெண்ட். நான் இன்னொன்று சொல்கிறேன், அவர் கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். இஃப் அப்படி வந்து டிஜிட்டல் கோல்டு கிடையாதுன்னு சொன்னாங்கன்னா, சிம்பிள், என்னோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன இருக்கும் தெரியுமா? யார் எவ்வளோ கோல்டு வச்சுருக்காங்களோ, ஹோல் நம்பர்ஸில் வச்சுருக்கவங்களுக்கு கோல்டாகவே கொடுத்துருது. யாரெல்லாம் ஃப்ராக்ஷன்ஸ் வச்சுருக்கோம் அவங்களுக்குலாம் பணமாக கொடுத்துரும். கேட்ட பிளான் பி நான் அதை சொல்கிறேன். யார் லிட்டிகேஷன்லாம் போய்க்கான இந்த கோல்டுலாம் கஷ்டம். ஐ மீன் இந்த கோல்டு எங்கள் கம்பெனியோட கோல்டு. நான் சொல்கிறேன் வால்ட்டில் இருக்கிற கோல்டு. வால்ட்டில் இருக்கிற கோல்டு எல்லாம் கஸ்டமர்ஸோட கோல்டு தானே, அதுக்கு அவங்க தானே ஓனர்ஸு. வி ஆர் ஜஸ்ட் ஸ்டோரிங், இதுதான் நாங்கள் ஜஸ்ட் ஸ்டோரிங் பார்ட்னர். அப்போ அந்த கோல்டெல்லாம் எடுத்து கஸ்டமர்கிட்ட கொடுத்துட வேண்டியதானே. இதில் என்ன ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயங்கள். நம்ம சம்டைம்ஸ் பயந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளான விஷயமே காம்ப்ளெக்ஸாக தெரியும். கரெக்டுங்களா? இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா பெருசாக தெரியும், தூரமாக வச்சு பாருங்கள் சின்னதாக தெரியும். அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன், நான் அப்படி தான் பார்க்குறேன். கவர்மெண்ட் நாளைக்கு இஃப் ரெகுலேஷன் வித் டெய்ல் விண்ட் மாறு அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஓகே, நான் என்ன சிம்பிளாக சொல்லுவேன், கைஸ் கவர்மெண்ட்டில் எப்படி சொல்லியிருக்காங்க, உங்களோட கோல்டு எங்கள் வால்ட்டில் இருக்குது, யார் கோல்டாக வேணுமோ கோல்டை ஆர்டர் பண்ணி எடுத்து டெலிவரி எடுத்துக்கோங்க, நாங்கள் கொடுத்துட்றோம். ஓகே, யாருக்கு வந்து கோல்டாக எடுக்க முடியாதோ நீங்கள் அமௌண்ட்டை செல் பண்ணி இல்லை அமௌண்ட்டை விற்று பேங்க் அக்கௌண்ட் பணமாக எடுத்துக்கோங்க. ரெண்டுமே எங்களால் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். ஓகே, நைஸ். அண்ட் ஃபைனல் கொஸ்டின், போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு க்ரோத் இருந்துச்சு, அடுத்து என்ன? வாட் இஸ் கோயிங் டு பி த ஃபியூச்சர்? ஏன்னா நீங்கள் பிளாட்டினம்னு ஒன்று விட்டீங்க, லோன் பிளாட்டினம் வருதா? பிளாட்டினம் இப்போதைக்கு ஐடியா இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பிளாட்டினம் இப்போ ரீசெண்டாக ஏறிச்சு, பட் 10 வருஷமாக சும்மா இருந்துச்சு அது. ஆக்சுவலி அதாவது கோல்டை விட எக்ஸ்பென்சிவாக இருந்த பிளாட்டினம் இன்றைக்கி பிளாட்டினமோட 2-3 டைம்ஸ் மேலே வந்துருச்சு. ஆக்சுவலி கோல்டு, எஸ், கோல்டு தான் அப்ரிஷியேட் ஆயிருக்கு. அது காரணம் வந்து பிளாட்டினம் வில் நெவர் பி ரிசர்வ் கரன்சி. அதாவது பேங்க்ஸ் பை பிளாட்டினம், ஸ்டில் அண்ட் இண்டஸ்ட்ரியல் மெட்டல், இல்லைன்னா ஜுவல்லரி பண்ணுறதுக்கான மெட்டல். பட் டிஃபரன்ஸ் வந்து சில்வர் காட்டுது, அடிச்சு நொறுக்குது. நாங்களும் எஸ், அதாவது நாங்களுமே வந்து எவால்வ் ஆகிட்டோம். ஆக்சுவலி மக்கள் எவால்வ் ஆக நாங்களும் எவால்வ் ஆகிட்டோம். நீங்கள் லாஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த 500 கிராம்ஸ் பார்க்க வாய்ப்பே இல்லை. மக்கள் வளர ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் மூலியமாக. கொஞ்சமாக சேவ் பண்ணி 500 கிராம்ஸ் சொன்னாங்க. எனக்கு 1 kg பார் ஒன்றுலாம் கேட்குறாங்க கஸ்டமர்ஸ். இப்படி நாங்கள் வந்து வீட்டுக்கு அவங்களுக்கு டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். இதுவுமே மக்கள் வாங்குறாங்க. ஸ்டார்டட் திஸ். எஸ்,
இது இப்போ நீங்கள் வாங்கிக்க முடியும் ஆப்பில். இன்றைக்கே போய் வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி வந்துடுது. த பெஸ்ட் பார்ட் இஸ் த ஃபினிஷ். வி ஃபாலோ ஸ்விஸ் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுற என்னோட ஏம் என்ன தெரியுமா, அங்கே சுவிட்சர்லாண்ட் என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறோம் அதே இங்கே ஃபாலோ பண்ணி விதவுட் இன்க்ரீஸிங் எனி காஸ்ட் ஃபார் த கஸ்டமர் ஐ வாண்ட் டெலிவர். அதான் நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணிக்க விரும்புகிறேன். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது காஸ்ட் கூடுச்சுன்னா அதை மக்கள்கிட்ட வைக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலி நான் எந்த அளவுக்கு பிளான் பண்ணுறேன்னா, இந்த சுவிட்சர்லாண்டில் கிடைக்கிற உண்மையிலே ஸ்பீக்கிங் சுவிட்சர்லாண்டோட கோல்டு அண்ட் சில்வர் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்லாம் எடுத்திங்கன்னா இட்ஸ் வெரி கட்டிங் எட்ஜ் ஆக்சுவலி. அந்த டெக்னாலஜி எனக்கு இந்தியா கொண்டு வரது தான் என்னோடய ஃபியூச்சர் ஆக்சுவலி. அந்த குவாலிட்டி இப்போ இந்தியன்ஸ்க்கு சுவிட்சர்லாண்ட் டெக்னாலஜி நான் வந்து இந்தியன் ரேட்லேயே கொடுத்துட்டேன்னா they'll be more happy. just like what Zudio did. Zudio வந்து H&M இந்த மாதிரி பெரிய பெரிய ஜாரால கிடைக்கிற ஃபீலை அவன் அதே கொடுத்தாங்க. எக்ஸாக்ட்லி. அண்ட் they distributed the market. That's exactly what I wanted to do. I want to make sure that people are able to get. இன்றைக்கி அதான் சொல்லலை, மக்கள் வளர்ந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கான காரணம் என்ன, இந்த 50 கிராமாக இருக்கட்டும், சரி இந்த 100 கிராமாக இருக்கட்டும், இன்றைக்கி 50 கிராம் இதை வாங்குற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஓரளவுக்கு இவ்வளோ நான் சொல்லலை 10 ரூபாய்க்கு வாங்கலாம்னு சொல்லி அந்த அளவுக்கு நீங்கள் வளர ஆரம்பிச்சிங்க. மக்களோட ரெக்குவயர்மெண்ட்டும் இன்றைக்கி 13 லட்ச ரூபா கஸ்டமர்ஸ் 13 லட்ச ரூபா வரைக்கும் கோல்டை சேவ் பண்ணி கடைசியில் இந்த 100 கிராம் வாங்கியிருக்காங்க. இது ஒரு 6.5 lakhs இதையும் வாங்கியிருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களோட ட்ரஸ்ட்டை நாங்கள் சம்பாதிச்சனால எல்லாம் நல்லா பண்ண முடிஞ்சிச்சு. கோல்டே இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியுமா? ஒருத்தர் கமெண்ட் எழுதியிருந்தார் நேற்று, நான் பார்த்துருந்தேன். நீங்கள் இது கோல்டே இல்லாமல் நீங்கள் வந்து செல் பண்ணுறீங்க, அதுதான் கேட்டிருந்தேன். அதான் சொல்கிறேன். கோல்டே இல்லாமல் எப்படி ஆர்டர் பண்ணுறவங்களாம் வாங்கிட்டு தேங்க்யூ ஐ மீன் அது எப்படி இருப்பாங்க இவ்வளோ நாள் 3 வருஷம் எப்படி ரன் பண்ண முடியும்? ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாருக்கும் டெலிவரி ஆகுது. லட்சக்கணக்கான பேருக்கு நான் டெலிவரி பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அகெயின் வாட் ஐ வுட் லைக் டு சே இஸ், கோல்டே இல்லாமல் கோல்டை விற்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித்தா ஆர்டர் பண்ணும்போது டெலிவரி பண்ண முடியாதுல்ல. வெரி சிம்பிள். நான் தான் சொல்கிறேன்ல, வாட் எவர் கம்ஸ் இன் 1:1. அந்த 60 ரூபா 70 ரூபாய்க்கு மேலே ஆசைப்பட்டு பண்ணோன்னா தான் ஐ நோ ஹவு டு ரன் த பிஸ்னஸ் ப்ராஃபிட்டபிளி. நான் பண்ணுற பிஸ்னஸ் ஏன் வந்து அவர் அந்த பர்டிகுலர் அந்த ரிட்டையரிக்கு நான் சொல்ல வரேன். நான் 100 ரூபா வச்சு பிஸ்னஸ் பண்ணேன்னா அது 101 102 ஆகுமே தவிர 97 98க்கு நான் போக விட மாட்டேங்க. ஏன்னா நான் அப்படி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு தடவை 1 ரூபா லாஸ் பண்ணுவேன். 100 தடவை நான் பண்ணேன்னா ஒரு 100 ரூபா லாஸ் ஆகிடும். கரெக்டுங்களா? நான் பிஸ்னஸை ப்ராஃபிட்டபிள் மாடலில் ரன் பண்ணுறேன். சில பிஸ்னஸில் 100 ரூபா போட்டால் 120 ரூபா கிடைக்கும். நான் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலை. நான் 100 ரூபா போட்டு 101 வந்தாலும் போதும். நான் ஒரு ரூபாயா 100 தடவை நான் 100 ரூபா சம்பாதிச்சிடறேன்னு சொல்கிறேன். விச் ஐ எம் ஓகே வித். நிறைய பேர் என்கிட்ட கேட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இந்த இண்டஸ்ட்ரியில் வம்சாவளியாக இருப்பாங்கள்ல, அவங்க எனக்கு என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி ஏன்னா நான் ஆப்ரேட் பண்ணுற மார்ஜின்ஸ்லாம் ப்ராக்டிக்கலி ஆப்ரேட் பண்ணலாம். இட் நாட் பி ஃபன். ஏன்னா நிறைய இப்போ நீங்கள் நல்ல மார்ஜின் பார்த்துட்டு திடீர்னு கம்மியான மார்ஜினில் நீங்கள் ஆப்ரேட் பண்ண வரும்போது உங்கள் மைண்ட் செட் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமாங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். பட் ஆக்சுவலி பேசிக்லி தட்ஸ் ஹவ் யூ ஸ்டார்டட். எஸ், தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட். ஐ மீன் நாங்கள் ஒரு மைக்ரோ சேவிங்ஸ் பிளாட்ஃபார்மாக ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி இந்த வால்யூமில் நாங்கள் கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி கொடுத்துட்ருக்கோம்னா, வி ஹவ் டன் disruption in the market. We have revolutionized the way people buy gold and silver, and that's the only reason people supported us. ரைட்டுங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த டே நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் 1 வீக்கில் என்ன நடந்துச்சு ஆரா கோல்டுக்கு நாங்கள் என்ன ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த கான்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப நாளாக கான்டென்ட் கிடைக்கல. ஓகேங்களா? இந்த டிஜிட்டல் கோல்டு செபி மேட்டர் வந்த உடனே ஓகே நம்ம காட்டில் மழை இன்றைக்கி அப்படின்னு சொல்லி வெறும் வியூஸ்க்கும் ஃபாலோவர்ஸ்க்கும் ஆசைப்பட்டு பேனிக்கை க்ரியேட் பண்ணி அதை சம்பாதிச்சிடலான்னு சொல்லி இல்லாத இன்ஃபர்மேஷன் செபியோட சர்க்குலரில் சொல்லாத எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் உள்ளே சேர்த்து போட்டு டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்களா நீங்கள் அவ்வளோதான் ஹுக்கு. இது வேறு இல்லை, அதனால தான் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக உங்களை மீட் பண்ணி, கரெக்ட், நீங்கள் அதுக்காக தான் அறியப்படுறீங்க. எஸ். அண்ட் ஆஃப்லேட் கமெண்ட்ஸில் நிறைய பேர் அந்த நியூஸ் வந்தோன்னே பண்ணிடுறாங்க, சரி ஓகே வி நோ ஈச் அதர், வை கான்ட் ஐ கோ ரீச் அவுட் டு யூ அண்ட் இந்த சினாரியோவை கிளியர் பண்ணலாம். எனக்குமே இது வந்து மக்களுக்கு 1-on-1 அதை கொண்டு போய் நம்ம சேர்த்துடலாம். ஏன்னா லெட் தெம் டிசைட். நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எங்கே வேணால் கோல்டு வாங்குங்க, உங்களுக்கு எங்கே வேல்யூ ஃபார்ம் பண்ணியிருக்கோ அங்கே கோல்டு வாங்குங்க. உங்களுக்கு ஆரா கோல்டு பெட்டராக இருந்தால் ஆரா கோல்டில் வாங்குங்க. அதான் நான் சொல்கிறேன், ஆரா கோல்டு யூஸே பண்ணாத இன்ஃப்ளூயன்சர், ஆரா கோல்டு என்னென்னே தெரியாத இன்ஃப்ளூயன்சர் கண்டென்ட் தேர்ஸ்ட்டுக்காக, அதாவது எனக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு, இதை வச்சு நல்லா மில்க் பண்ணி ஈஸியாக ஒரு 1 million கொண்டு போக முடியும். நான் என்னுடைய மிஸ்இன்ஃபர்மேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஏன்னா நல்லா நான் வச்சுக்கோங்க, கான்ட்ரவர்சியை ஸ்ப்ரெட் பண்ணால் நல்லா போகும். நீங்கள் கரெக்டான இன்ஃபர்மேஷன் சொன்னீங்கன்னா 20,000 30,000 ஸ்டக் ஆகிடும். அப்போது எவ்வளோ சொல்லணும், நல்ல ஞாபகம் இருக்குது, இந்த எக்ஸாக்ட் வேர்டு யூஸ். நீங்கள் இந்த மாதிரி டிஜிட்டல் கேப்ஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா, கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லியிருந்தான். அப்படி வேர்டு செபி சொல்லவே இல்லை. நீங்கள் போட்டது எல்லாமே போய்டுன்னு அவங்க சொல்லலை. ஓகே, நீங்கள் பார்த்து போடுங்கன்னு தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த வேர்டு நுவான்சஸ் ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி. ரைட்டுங்களா? அந்த ஒரு வேர்டை லைட்டாக மாற்றி சொன்னால் கண்ணகி மனிதர் இறைச்ச மாதிரி ஆகிடும். கொண்டு வாருங்கள்னு சொன்னது மாதிரி இது நான் பார்த்து ஒன்றும் இல்லைங்க. ஒரு கஸ்டமர் வந்து சொல்கிறல, கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ண நிறைய கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி, சார் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கு, நான் என்ன பண்ணேன், வித்துறவா அப்படின்னு கேட்குறாங்க. கோல்ட் ரேட் ஏறிட்டு இருக்கும்போது வித்துறவா சார், நீங்கள் கோல்டாக எடுத்து வச்சுக்கோங்க சார். நான் சொல்கிறேன், நான் அவர்கிட்ட வந்து விற்காதீங்க வச்சுருங்கலாம் சொல்ல,
ஓகே உங்களுக்கு பயமாக இருக்கா, உங்கள் கோல்டு தானே, காயின் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க, தயவுசெய்து விற்காதீங்க ப்ளீஸ். நான் உங்ககிட்ட கோல்டை சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன், உங்ககிட்ட பணத்தை சேர்க்கணும்னு ஆசைப்படலை. உங்களுக்கு அந்த கோல்டாகவே வந்துட்டு வளரட்டும், நீங்கள் அந்த காயின் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்க சார், என் பிளாட்ஃபார்மில் வைக்கணும் கூட அவசியம் இல்லை, உங்களுக்கு எவ்வளோ இருக்கோ ஆர்டர் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அவர் காயின் ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிறேன்னு சொன்னார். பட் ஆனால் ஆப்பை யூஸ் பண்ணுவேன், அதையும் என் லாஸ்ட்டு சொன்னார், நான் ஆப்பை யூஸ் பண்ணுவேன் சார், இது வந்து ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சதுக்கப்புறம் நான் ஆப்பை யூஸ் நான் யூஸ் பண்ணுவேன், கிளாரிட்டி கிடச்சதுக்கப்புறம் நான் இதிலே ஹோல்ட் பண்ணுறேன் சார் சொன்னாங்க. அண்ட் ஹீ சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா ஆர்டர் பண்ண கோல்டு என் கையில் வந்துருச்சு. அப்போ அவங்க யோசிப்பாங்கல்ல, வாட் இவன் யூஸே பண்ணாமல் இது ஆபத்து அது அப்படின்னு நெகட்டிவ் விஷயங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுற இன்ஃப்ளூயன்சஸ் மத்தியில் பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ணுறேன், நான் அதை சாப்பிட்டு லைக் ஒரு ஃபுட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு நான் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன், இவன் அங்கே இருந்துட்டு இந்த ஃபுட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறான் அப்படின்னா த வியூவர்ஸ் பி த ஜட்ஜ். அவங்க ஜட்ஜ் பண்ணிட்டு ஆரோகோல்டை யூஸ் பண்ணி எண்ட் ஆஃப் த என்னோட விஷன் மாற போகிறதே இல்லை. அன்றைக்கி சொன்ன அதே தான் ஒரு விஷயம் மட்டும் இதில் ரிப்பீட் பண்ணணும்னா, மக்களுக்கு ஹையஸ்ட் குவாலிட்டி கோல்டை அட் த லோவஸ்ட் ப்ரைஸ் கொண்டு போய் சேர்க்கறது தான் ஆரோகோல்டோட நோக்கம். இன்றைக்கும் டீ குடிக்கிற ரேட்டில் கோல்டு போய் நான் வந்து சேர்த்துட்டு இருக்கேன். எப்போ வரைக்கும் டீ குடிக்கிற ரேட்டில் சேர்க்க முடியும்னு சொல்லவா, கிராம் 1 லட்ச ரூபா வர வரைக்கும் என்னால் 10 ரூபாய்க்கு தங்கம் கொடுக்க முடியும். ஓகேங்களா, ஏன்னா 0.0001 மில்லிகிராம் தான் இருக்கல லீஸ்ட் மில்லிகிராம். ஒரு கிராம் 1 லட்சம் போச்சுன்னா அந்த மில்லிகிராம் வரைக்கும் எல்லாம் கொடுக்க முடியும். ஏன்னா 4 டெசிமல் அக்யூரேசின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இண்டஸ்ட்ரியில். வேயிங் ஸ்கேலில் 4 டெசிமலுக்கு மேலெலாம் ஸ்கேல்ஸோட அக்யூரேசி இருக்காது டியூ டு ஃபிசிக்கல் லிமிட்ஸ். ஓகேங்களா, அப்போது அந்த அக்யூரேசி வச்சு பார்க்கும்போது 4 டெசிமல் வரைக்கும் தான் எங்கள் ஆப்லேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ண அந்த 4 டெசிமல் வரைக்கும் 5th 6th டெசிமலை ப்ராக்டிக்கலி உங்களால் வெட்டியோ பார்க்கவே முடியாது. அதாவது கண்ணுக்கு தெரியாத துகள் அளவுக்கு இருக்கும், ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். ஸோ 4 டெசிமல் அக்யூரேசி நான் பார்த்தேன்னா கிராம் 1 லட்ச ரூபா வர வரைக்கும் என்னால் 10 ரூபாய்க்கு தங்கம் கொடுக்க முடியும். அப்படி நான் கொடுக்க முடியுங்கிறப்போ அதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இருக்குன்னா 20-25 வருஷம் இருக்குது. கிராம் 1 லட்சம் வர்றதுக்கு. ஸோ எனக்கு பார்த்தா போகிற ஸ்பீடை பார்த்தா இன்னும் ஒரு 2 வருஷம் இருக்குது. இன்னொன்று நீங்கள் கேட்டனால நான் சொல்கிறேன், அடுத்த மாதம் வந்து குவான்டிடேட்டிவ் ஈஸிங்னு ஒரு விஷயம் வருது. விச் இஸ் கவர்மெண்ட் வந்து யூஎஸில் இருக்கிற அமெரிக்கன்ஸோட யாரெல்லாம் $100,000 கீழே வருஷம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் $2,000 ஒரு ஸ்டிமுலஸாக கொடுக்க போகிறாங்க. விச் இஸ் ஃப்ரீ மணி. உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் ஃப்ரீயாக வந்து கவர்மெண்ட் $2,000 கொடுக்குது. $2,000 இந்திய மதிப்பில் வந்து ஒரு 1,80,000 rupees அந்த ரேஞ்சில். யோசிச்சு பாருங்கள், இந்த ஃப்ரீ மணி எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னா பணத்தின் மதிப்பு இன்னும் குறைய போகுதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியுது. அது போதாதுக்குன்னு ரேட் கட்டணும் ஒன்று கொண்டு வரலான்னு யோசிக்கிறாங்க. ரேட் கட்டினா வட்டி விகிதத்தை குறைக்க போகிறாங்க. இது ரெண்டும் சேர்ந்து நடந்துச்சுன்னா தங்கம் போன மாதம் போட்ட ஆல் டைம் ஹை விச் இஸ் 13,400 13,000 அதெல்லாம் இல்லை, 13,500 தாண்டி 14,000 15,000 கூட நீங்கள் இன்னொரு 6 மாதத்தில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தங்கத்தோட அப்சைடு இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த வீடியோவில் மக்களுக்கு வந்து டேக்அவே என்ன, எனக்கு வந்து கோல்டு மேலே போகுதா கீழே போகுதாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க நான் வந்தேன். நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க வரலன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கோல்டோட அப் ட்ரெண்டு ட்ரம்ப்னு ஆட்சி காலம் இருக்கிற வரைக்கும் அப் ட்ரெண்டு தான் காட்டுதே தவிர டவுன் ட்ரெண்டு தெரியலை. ஸோ அடுத்த 3 வருஷத்துக்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு தங்கத்தில் போடலாம், வரி பண்ண தேவையில்லை. சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா மட்டும் பிளான் பண்ணி ஸ்ட்ராட்டஜிக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அகெயின் மொத்தமாக ஏன்னா சில்வர் வந்து வாலடைல், அது ஏன்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் மந்த் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். சில்வர் ஷார்ட்டேஜ் ஆன உடனே 150 சில்வர் சரன்னு ராக்கெட் மாதிரி 200 வரைக்கும் போயிட்டு திருப்பி 200 150 160 ரேஞ்சுக்கு இப்போ வந்துருச்சு. இப்படி வந்துருச்சு. இப்போ என்ன இங்கே வச்சுருந்தவங்கலாம் வந்து அந்த 190 வாங்கியிருப்பாங்களா, 190 200 வாங்கலாம், ஐயோ அதிகமாக வாங்கிட்டோம்னா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. சார் நான் என்ன கேட்குறேன்னா, விற்காத வரைக்கும் அது லாஸ் கிடையாது, விற்காத வரைக்கும் ப்ராஃபிட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் அதை ஹோல்ட் பண்ணுங்கள். 6-8 மாதத்தில் மறுபடியும் சில்வர் 200 பிரேக் பண்ணி 230 240 போகும். அன்றைக்கி நீங்கள் ப்ராஃபிட் ரியலைஸ் பண்ணி விற்கலாம். ஸோ உங்களுடைய ப்ராஃபிட்ஸ் தள்ளி போயிருக்கே தவிர டினை ஆகலை. சூப்பர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த் பிரதர் ஃபார் கிளாரிஃபைங் த ஏர். அந்த ஏரை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நேரத்தில் இவ்வளோ விஷயங்கள் டீட்டெயில்டாக கொடுத்துருக்கீங்க. அண்ட் உங்களுடைய ஃபியூச்சர் என்டேவர்ஸ்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. அடுத்த டைம் நம்ம மீட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் இன்னுமே வளர்ந்துருப்பீங்க. அதுதான் என்னுடைய சேரன் அகாடமி சார்பாக நாங்கள் உங்களுடைய நேரத்தை மதிக்கிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் பிரதர். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் கிளாரிஃபிகேஷன். எனக்கு ரொம்ப நன்றி. உங்கள் டைம் ஒதுக்கி எனக்காக பாட்காஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஐ ஹோப் இந்த வீடியோ மூலமா மக்களுக்கு அந்த கிளாரிட்டி சேரட்டும். பேனிக் ஆக வேண்டாம். ஜஸ்ட் எஜுகேட் யுவர் செல்ஃப் அண்ட் டூ த ரைட் திங். தேங்க்யூ. அதே மாதிரி இப்போ சார் வந்து ஏரை கிளியர் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அண்ட் நீங்களும் டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஆரா கோல்டோட லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர் உங்களுக்கு என்ன இருக்கோ நீங்கள் அதோட டவுட்ஸை நீங்கள் அது மூலியமாக நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிவ் இட் அ ட்ரை.